கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் சந்திக்க விரும்புகிறார். இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவ சமூகத்தில் நாம் ஒருமுகப்படுத்தி இந்த சத்தத்துக்கு நாம் இடம் கொடுப்போமாக. காலங்கள் சமயங்கள் மாற்றப்படுகிறது. பூமியில் பாருங்கள், மனுஷன் சொல்கிற வார்த்தைகள் நாம் கேட்குறோம். நல்ல காலம் எப்போ பிறக்கும்? இந்த வீட்டுக்கு வருவான், அந்த புடுபுடுக்காரன் ஒரு ஆள் வரும்போது சொல்லுவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எல்லா வீட்டுக்கும் அதே வார்த்தை தான். எந்த வீட்டுக்கும் கெட்ட காலம்னு சொல்ல மாட்டான். சேம் டைலாக் தான். எல்லா வீட்டுக்கும் என்ன வார்த்தை தான்? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஆனால் பிறந்துச்சான்னு கேட்டால் பிறக்கல. இன்னும் சிலரை கேட்டால் எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும்? ஏதோ என் கெட்ட நேரம், என் வாழ்க்கை இங்கே இருக்குது, நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும்? இப்படி எல்லா ஜனங்களும், உலகத்தில் இருக்கிற மனுஷரும், ரட்சிக்கப்பட்ட பாதி பேர் கூட, இங்கே இருக்கிற சிலர் கூட நல்ல காலங்களுக்கும் நல்ல நேரங்களுக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு சமயத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, தேவன் தர வேண்டியதான நன்மைகளுக்காக. எப்போது இந்த காலம் வரும், எப்போது இந்த நேரம் நமக்கு வாய்க்கும், கர்த்தர் எப்படி இந்த கால சூழ்நிலைகளை எனக்கு மாற்றி தருப்போகிறார் என்ற கேள்வி, விண்ணப்பங்கள், மனபாரங்கள் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்டதான கேள்விகளோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். அவர் இன்னிலிருந்து உங்கள் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்ற வாக்குத்தத்தத்தோடு உங்களை புறப்பட பண்ண விரும்புகிறார். வசனத்தை சரியான விதத்தை நாம் கேட்டு புரிந்து கொண்டால் இன்னிலிருந்து உங்கள் கால சூழ்நிலைகள், உங்கள் நேர நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கி அநேகர் சொல்கிற வார்த்தை, என் கெட்ட நேரம் நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், குடும்பம் இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு, இல்லை நான் நல்லா தான் இருந்திருப்பேன், ஒரு நாள் நல்லா இருந்தேன், இப்போ என் கால சூழ்நிலை சரியில்லை, நேரம் சரியில்லை, இப்படி சொல்கிறதே பார்க்குறோம். பல வீடுகளுக்கு ஜபத்துக்கு போனால் அவங்க சொல்கிறது, நல்லா இருந்தோம் ஐயா, அது என்னன்னு தெரியல, என்ன கெட்ட நேரமோ எங்களுக்கு இப்படி சிக்கிட்டோம். இன்றைக்கி ஜனங்க கூட நேரத்தை பார்க்குறாங்க. நல்ல நேரம், கெட்ட நேரம். கிறிஸ்தவன் கூட பார்க்குறான், நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணு, நல்ல நேரத்தில் வெளியே போ. எப்படி நல்ல நேரம், என்ன கெட்ட நேரம்? ஆண்டவர் படைத்த நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். அதில் நல்ல நேரம் இல்லை, அது கெட்ட நேரம்னு ஒன்றும் இல்லை. இவன் தான் அதை பிரித்து நல்லது கெட்டதுன்னு மாற்றி விட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியத்தில் நம்முடைய காலங்கள் நேரங்களை எதிர்பார்த்து எப்போது வாய்க்கும், எப்போது கிடைக்கும், எந்த சூழ்நிலையிலே நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்பார்ப்பு நம்முடைய மனதிலே காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை தானியேல் சொன்னதான இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் போது, தானியேல் சிறை கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டான். யோயாக்கீம் என்ற ராஜா அரசாண்ட வருஷத்தின் 3ஆம் வருஷத்தில் எருசலேமின் மேலே நேபுகாத்நேச்சர் முற்றுகை போட்டு அந்த ஜனங்களை அழித்து அங்கிருந்து வாலிபர்களை சிறைப்படுத்தி கொண்டு பாபிலோனில் வைத்து கொண்டிருந்தான். அதில் சிறைப்படுத்தப்பட்ட அந்த சிறை கைதிகளில் மனிதன் ஒருவன் தான் இந்த தானியேல். இப்போ அது என்ன நடந்தது? இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனம் அவனுக்கு மறந்து போனது. அவன் கண்டதான சொப்பனத்தை குறித்து அவனுக்கு ஒரு திகில் வந்தது. ஆனால் அந்த கனவை என்ன பண்ண முடியல, அவனால் ஞாபகப்படுத்த முடியல. அவனு என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், எந்த ஞாபகம் இல்லை. உடனே என்ன செய்கிறான், அவன் சொப்பனத்தை சொல்கிற ஆட்கள், மந்திரவாதிகள், மற்ற ஜனங்களை கூப்பிட்டு அரசவையில் வச்சு, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தையும் நீங்கள் சொல்லணும், சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே எல்லா ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற அதிகாரிகள், மந்திரவாதிகள் எல்லாம் வரான். எல்லாம் பார்க்குறான். யாரால் என்ன பண்ண முடியல? அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், சொப்பனத்துக்கான அர்த்தத்தை நாங்கள் சொல்கிறோம். அவன் சொல்கிறான், சொப்பனம் தெரிஞ்சால் நான் உன்னை ஏன் கூப்பிட்றேன்? சொப்பனம் மறந்ததுனால தான் நான் உன்னை கூப்பிட்றேன். எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். ஒருவனாலும் அந்த சொப்பனத்தை சொல்லவும் முடியல, அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியல. ராஜா பார்த்தா, அப்போ நீங்கள் எல்லாருமே பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான மந்திரவாதிகள், உங்களுக்கு வல்லமை இல்லை, தேசத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிடு, கொலை பண்ணிடுன்னு ஒரு கட்டளையை போட்டான். நீங்கள் அதை 2ஆம் அதிகாரத்தில் படிப்பீங்கன்னு சொன்னால் அந்த வசனங்கள் இருக்கிறது. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்டு ராஜாவினுடைய தலையாரிகள் அதிபதியாக அரியோகோடும் தானியேலின் யோசனை புத்தியுமாய் பேசி 13-14 வசனங்களில் அது சொல்லப்பட்டுக்கிறது. ஒரு பெரிய கட்டளை ராஜா போடுறாரு, இப்படி சொப்பனத்தை அறிவிக்காமல் இருக்கிற எல்லா ஞானிகளை கொலை செய். இவனுங்க எவ்வளோ நல்ல ஞானிக பாருங்க. பாபிலோனில் இருக்கிற ஞானிகளை கொலை செய்ய சொன்னால், பாபிலோனில் கைதியாகி இருக்கிற யூதாவின் புத்திரில் இருக்கிற தானியேலை கொலை செய்யும்படி முதல்ல வராங்க. நல்லா கவனிங்க, கொலை செய்ய சொன்னது பாபிலோனில் இருக்கிறதான ஞானிகளை. ஆனால் இவன் யாரை கொல்ல வரான்னா, தானியேலை கொல்லும்படியாக முதல்ல புறப்பட்டு வரான். தானியேல் சிறை கைதியில் இருக்கும்போது கர்த்தர்கிட்ட அவங்க சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, எங்களால் விடுவிக்கப்பட முடியலை, அதனால் ராஜா எங்களை கொலை செய்ய சொல்லியிருக்கிறார். அப்போ தானியேல் அவனிடத்தில் புத்தியாய் பேசி அவன் சொன்னதான வசனம் தான் சொல்லப்பட்டிருக்குது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுறேன், என் தேவன் அதை வெளிப்படுத்துவார், நான் அந்த சொப்பனத்தை உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனங்கள் நமக்கு 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு தவணை கொடுக்கும்படி அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான்.
தவணை கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ண உடனே அவனுக்கு மனதில் ஒன்று பட்டுருச்சு, நிச்சயமாய் கர்த்தர் இந்த காலத்தை எனக்கு மாற்றுவார். இப்போ தானியேல் சொல்லாமல் போனால் தானியேலும் சாகணும், அவனோடு இருக்கிற எல்லா யூத எருசலேமிலிருந்து பிடிக்கப்பட்ட எல்லாரும் சாகணும். அவன் மட்டும் இல்லை, பாபிலோனில் இருக்கிற ஞானிகளும் சாகணும். இப்போ எல்லா ஜீவனும் யாருடைய கரத்தில் இருக்குதுன்னா தானியேல் என்ற ஒரு மனிதனுடைய கரத்தில் இருக்குது. நாமும் குடும்பத்தில் இருக்கிற நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் ஒருவன் நல்லா இல்லாமல் போனால் என் குடும்பம் எல்லாம் அழிக்கப்படும் ஐயா, நான் ஒருவன் மேலே வரலன்னா இந்த குடும்பம் எல்லாம் கீழே போகும், நான் ஒருவன் சரியில்லாமல் மேலே ஆஸ்வதிக்கப்படலாம் என் குடும்பமே நாசமாக்க போடும், நாங்கள் மரணத்தை தான் சந்திக்கணும், என் குடும்பம் எங்கேயாவது போய் மாண்டு போக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே அநேகருக்குள்ளே இருக்குது. நான் ஆசீர்வாதத்தை பெறலைன்னா, நான் தேவனுடைய நன்மைகளை பெறாமல் போனால் என் குடும்பமும் என் ஜனங்களும் அழிக்கப்படும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் இருக்கிறது. அப்போ தானியேல் சொல்கிறான், நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படி தவணை கேட்டு விண்ணப்பம் பண்ணினேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கணும், செபிக்கணும். அவர் எந்த காலங்களையும் எந்த சமயங்களையும் மாற்றுகிறவர், அவரால் மாற்ற முடியாத காலம்னு இல்லை. உலகத்தில் பாருங்கள் 6 விதமான காலங்கள் இருக்குது. கவனிங்க, பிசாசு அப்படி தான் போராடுவான். நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியதை கவனிங்க, சிந்திய தாட்ஸை விட்டுறாதீங்க. முக்கியமான நேரம் 6 விதமான காலங்களை உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வெயில் காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது, கோடை காலம் இருக்குது, இலையுதிர் காலம் இருக்குது, வசந்த காலம் இருக்குது, பனி காலம் இருக்குது. இப்படி 6 காலங்களை உலகத்தில் பகுத்து பிரிக்கிறாங்க. பனி காலத்தில் வெயில் வேணும்னு எதிர்பார்ப்போம், வெயில் வராது. வெயில் காலத்தில் பனி வேணும்னு கேட்போம், பனி கிடைக்காது. மழை காலத்தில் வெயில் வேணும்னு எதிர்பார்ப்போம், வெயில் வராது. அந்தந்த காலத்தில் எது எது நடக்கணும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அதினதின் காலத்தில் அது தீர்மானிக்கப்பட்டபடி நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில நேரங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கால சூழ்நிலைகளை நேரங்களை நாம் தாண்டி தான் போகணும். இன்றைக்கி நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் என்னை கைவிட்டார், எனக்கு கெட்ட நேரமே இருக்குது, எனக்கு நல்ல காலமே பிறக்கலை, எப்போ எனக்கு விடியும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். வசனம் சொல்லு, எப்போது விடியும் என்று நான் காத்திருக்கிறேன். எப்போ நல்ல நேரம் பாருங்கள், பிசாசு பிடிச்சவங்க செய்வினில் பிடிக்கப்பட்டவங்க அவங்க சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு நல்லாயிடுமா, நாளைக்கு நல்லாயிடுமா, இன்றைக்கி வந்திருக்கிறேன் இன்னையோட இதுக்கு முடிவு வந்துருமா. அவங்க எண்ணமெல்லாம் எது மேலே இருக்குன்னா இன்னையோட முடிவு வரும், நாளைக்கு முடிவு வந்துடும். ஒவ்வொரு நாளும் நாட்களை எண்ணிக்கொண்டே வருகிறாங்க, என்னைக்காவது முடிவு வருமா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட என்னைக்கு நல்ல நேரம் பிறக்கும், என்னைக்கு நல்ல காலம் பிறக்கும் எதிர்பார்த்து ஒரு மாற்றத்துக்காக வாழ்க்கை முழுவதும் காலங்கள் முழுவதும் நாம் அப்படியே சிறைப்பட்டு காணப்படுகிறோம். பாபிலோனில் இருக்கும் வரைக்கும் நமக்கு இந்த போராட்டம் இருக்கிறது. பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த காலங்களை, இந்த நேரங்களை, இந்த சமயங்களை நாம் கடந்து தான் போய் ஆக வேண்டும். பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே 28 விதமான காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை படிக்கும்போது, வேகமாக படிங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்து கீழ் இருக்கிற பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நீங்க இந்த வசனம் மட்டும் படிக்கிறீங்களா? 10ஆம் வசனம் படி. என்ன தொல்லையை வச்சிருக்கிறாரா? 28 காலத்தை அவரே வச்சிருக்கிறார். யாரு? ஆண்டவரே மனுஷனுக்கு வச்சிருக்கிறான். இது ஒரு தொல்லை. சமாதானம் ஒரு காலம் இருக்கும், அழ ஒரு காலம் இருக்கும், நகைக்க ஒரு காலம் இருக்கும், சிரிக்க ஒரு காலம் இருக்கும், பிறக்க ஒரு காலம் இருக்கும், இறக்க ஒரு காலம் இருக்கும், சில நேரத்தில் நட ஒரு காலம் இருக்கும், நட்டதை பிடுங்க ஒரு காலம் இருக்கும். இப்படி 28 விதமான காலங்களை ஒரு மனித வாழ்க்கையில் மனிதன் சந்திப்பதை நாம் படிக்கிறோம். இந்த காலத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சிலர் அழ காலத்தில் இருக்கலாம், சிலர் இப்போ தான் நட்டுக்கிட்டு இருக்கலாம், சிலர் இப்போ தான் பிடுங்கிட்டு இருக்கலாம், ஒரு சிலர் சமாதானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எந்த காலத்தில் நீங்கள் இருந்தாலும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, காலமும் நேரமும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் யாருக்கு அதை தீர்மானித்து நிர்ணயிக்கிறார்னா ஆண்டவர் அதை நிர்ணயித்திருக்கிறார். நல்ல காலமோ நல்ல நேரமோ உங்கள் கையில் இல்லை, என் கையில் இல்லை. சில பேர் உட்காந்துக்கிட்டு போய் மந்திரவாதிக்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல நேரம் எப்போ வரும்னு சொல்லு. அவன் குறிக்கிற நேரத்தில் நீ கல்யாணம் கட்டினா தான் பிரச்சனையாக வருது. நம்மளால் பாதி பேர் பைபிள் கையில் எடுக்கிறத விட ஊரில் இருக்கிற ஆலோசனை கேட்குறான். ஒரு ஆள் நான் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன், ஐயா இருங்க ஐயா போகாதீங்க. நான் நினச்சேன் ஏதோ வேகமாக ஏதோ சொல்ல வராரு போல அப்படின்னு நினச்சா, இல்லை இன்னும் நல்ல நேரம் முடியல, நல்ல நேரம் போங்க. எங்கள் ஜப நேரத்தில் கூட நல்ல நேரம் பார்க்குற ஆட்கள் இன்னைக்கு கூட பூமியில் இருக்கிறான். நீ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் பாதி பேர் அழிஞ்சு போகிறது. நான் சொல்கிறேன், தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட காலத்தை நேரத்தை எந்த மனுஷனை மாற்ற முடியாது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லப்பட்டது, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு காலம். பாருங்கள், பிறந்தீங்க, சின்ன குழந்தையாக இருந்தீங்க, ஒரே நாளில் வளர்ந்துடல. குழந்தை பிறந்துச்சு,
அப்புறம் தவழ்ந்துச்சு, அப்புறம் செவுத்த பிடிச்சிச்சு, அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் இது தானாக நடக்க ஆரம்பிச்சிச்சு, தடுமாறி பேசிச்சு, அப்புறம் நானாக பேச ஆரம்பிச்சது. ஒவ்வொன்றதுக்கும் ஒரு பருவ கால நிலையை வைத்திருக்கிறார். பூமியில் எப்படி பருவ கால நிலைகள் இருக்கிறதோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெறுவதற்கு சில காலங்களை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கும் வரைக்கும், அந்த கால நேரம் மாற்றப்படும் வரைக்கும் அவன் தேவ சமூகத்தில் இருந்து விண்ணப்பிக்கவும் ஜெபிக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்று தானியேல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இதை அறிந்து தான் தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கால நேரத்தை தவணை வாங்கி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு வந்தான். என்னை கொலை செய்யும்படி வரா, என்னை அழிக்கும்படி வரா, இந்த காலத்தை மாற்ற எனக்கு வழி இல்லை, ராஜாவுக்கு எதிர்த்து போக முடியாது. பாபிலோன் ராஜாவென்றது அந்த தேசத்தின் முழுமைக்கு அவன் ராஜா. எல்லா தேசமும் எத்தனை தேசங்கள் அவன் ஆண்டானோ அத்தனை தேசங்களுக்கு மேலே யார் ராஜானா இந்த நேபுகாத்நேச்சர். அவன்கிட்ட போய் பேசலாம் முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் காலம் கொடுங்க, ஒன்னே போட்டுருவான். நாம் இருக்கிற மேல் அதிகாரி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறோம், இந்த ஆளுகிட்ட இருக்கிறத விட வேலை விட்டு வெளியே ஓடிடலாமா, அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டா போதும், இந்த காலத்தை நமக்கு எப்படியாவது தப்பிச்சு வாழ்க்கை வேறு வழி கொண்டு வந்துட்டா போதும், இப்படியெல்லாம் கால்குலேஷன் போடுறோம். ஆனால் வசனம் சொல்லப்படுறது, அவன் தவணை காலை நேரத்தை வாங்கி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் கொண்டே வந்தான். நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்குதுன்னா, வாசித்தோமே சங்கீதம் 31 சங்கீதம் 15 வசனத்தில், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. படிங்க 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கையுக்கும் என் சத்துருக்களின் கையுக்கும் என்னை தப்புவியும். இன்னைக்கு பாருங்க, நமக்கு துன்பப்படுத்துறவங்க எத்தனை பேர், நம்மளை அவமானப்படுத்துறவங்க எத்தனை பேர், நம்ம நிந்திக்கிறவங்க எத்தனை பேர். நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம், எனக்கு ஒரு டைம் வராதா இவனை பேசுறதுக்கு, இவனை சந்திக்கிறதுக்கு, இவனை மேற்கொள்றதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடைக்காதா? எல்லாருமே ஒரு டைம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். என்னை அடித்தான் பாரு, திருப்ப அடிக்க ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கும் கத்தாவே, அவனை அடிக்காமல் விடவே மாட்டேன். ஆண்டவர் அடிக்கிறதுலாம் இல்லை, எனக்கு தான் டைம் வேணும், நான் தான் அடிப்பேன். இப்படி நம்ம டைம் கேட்டு 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 தான் பாதி பேர் ஜபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பை கொடுங்க, சமயத்தை கொடுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, காலங்கள் சமயங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு தீங்கு செய்கிற மனிதர்களுக்கு முன்பாக, நம்ம எதிர்க்கிற மனுஷர்களுக்கு முன்பாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் காலங்களையும் சூழ்நிலைகளையும் நேரங்களையும் மாற்று அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் இருக்கிற கால நேர நிலைகளை எந்த மனுஷனை மாற்ற முடியாது, எந்த சத்துருவும் மாற்ற முடியாது, எந்த உலகமும் மாற்ற முடியாது. ஏன்னா என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நடைபெறும். தானியேலுக்கு இது தெரிஞ்சதால் தான் சொல்கிறான், என்னை கொலையெல்லாம் நீ செய்ய முடியாது, எனக்கு தவணை கொடு. ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் சொன்னார், அவனுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்ன உடனே நேராக புறப்பட்டு போய் நேபுகாத்நேச்சர் ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜாவே நீ கண்டதான சொப்பனம் இதுதான், அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான்னு அந்த சிலையினுடைய 5 தன்மைகளை குறித்து அவன் சொன்னதை நாம் படிக்கிறோம். அதை விவரிக்க நேரம் இல்லை, அதை அவன் சொன்னான். சொன்ன உடனே என்ன நடந்தது? தானியேலின் புஸ்தகத்தில் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 46, 49 வசனத்தை படிக்கும்போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தி அவனுக்கு தூபங்காட்டலை கட்டளையிட்டான். 49 தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின்படியால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி தானியேலை வென்றார். ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்து விட்டான். கொலை செய்ய வந்தவன், சிறை கைதியாக வந்தவனுக்கு இப்போ காலத்தை மாற்றி எங்கே கொண்டு போய் வச்சுட்டார்னா ராஜாவோட உட்கார வச்சுட்டார். ராஜா யாரை வணங்குறான்னு கேட்டால் தானியேலை வணங்குறான். எந்த சிறை கைதி வணங்கும்படியான ஒரு இடத்துல காணப்பட்டானோ அதே சிறை கைதியை இடத்துல தான் வணங்கும்படியாக கர்த்தர் மாற்றி போட்டார். நீங்கள் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், அவங்கள பார்த்து தலை குனிஞ்சு நான் நிற்கிறேனே, எனக்கு காலம் நேரம் வாய்க்காதான் அவங்க என்கிட்ட விழுறதுக்கு, டைம் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ சரியான விதத்தில் விண்ணப்பமும் ஜபமும் கரெக்டாக இருந்தால், உன் தேவனோடு நீ உள்ள உறவை சரியான விதத்தில் புதுப்பித்தா, தானியேல் 3 வேளையின் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கிறவன். நாம் ஜப ஜீவியத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டிய இடத்துல தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணினால், நாம் யாரெல்லாம் காலில் விழணும்னு நினைக்கிறாங்களோ அவனை நம்முடைய கால்கள் கீழ் கர்த்தர் விடும்படி செய்வார். அதுக்கான காலங்களை மாற்றுக நம்முடைய தேவன். ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை மீறி நம்முடைய காலங்களை எந்த மனுஷனை மாற்றிவிட முடியாது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலிடத்திலே ராஜா விழுந்து வணங்கி அவனுக்கு காணிக்கை கொடுத்து அவனுக்கு தூபம் காட்டினான். தூபம் காட்டுறது எதுக்கு? தூபம் காட்டுவான கடவுளுக்கு தான் தூபம் காட்டுவாங்க. இவனை கடவுளாவே மாத்திட்டான். இன்னைக்கு இது பாருங்க, நம்ம எங்கெல்லாம் தள்ளப்பட்டோமோ, எங்க மிதிக்கப்பட்டோமோ, எங்கே நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ, எங்க தலை கவிழ்ந்து போனோமோ அதே இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். எந்த ஜனங்கள் நம்மை தள்ளினார்களோ அதே ஜனங்கள் நம்முடைய காலங்களுக்கு விழுவதற்கான ஒரு காலம் இருக்கிறது. அது வரையில் அந்த கால சூழ்நிலையை மாற்றுவதற்கு நாம் தேவனை நோக்கி கருத்தாய் விண்ணப்பிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் மாறக்கூடாது, நம்முடைய விண்ணப்பம் மாறக்கூடாது.
ப்ரேயரில் ப்ரேயர் ரொம்ப அவசியமானதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சு ஜெபிக்கிறதே இல்லை. தானியேல் கொலை செய்ய வந்தபோது என்ன சொல்லியிருக்கோம்? ராஜா ராஜா என்ன எல்லாம் கொலை செய்ய வந்தாங்க, நீ எப்படி அதை விட்டுருக்கு, நான் வெளியே ஓடிடுறேன். இந்த பயந்த ஆட்கள் நாம இல்லை. வசனம் சொல்லுது, துணிந்து கர்த்தருக்கு சமத்தில் யுத்தம் பண்ண நில்லு. தானியேல் நின்று விண்ணப்பித்தான். கர்த்தர் அவன் கால சூழ்நிலைகளை மாற்றி எந்த ஜனங்கள் கொலை செய்யும்படியாய் வந்தார்களோ அதே ஜனங்கள் இடத்துல கர்த்தர் அவனை ராஜ மேன்மையில கொண்டு போய் வைத்தார். நமக்கு ஒரு இடம் உட்கார வைக்கிற ஒரு இடம் இருக்குது. நீங்க நினைக்கிற காலம் தீமையா இருக்குது, இப்படியே முடிஞ்சிடும் இல்லை. தீமையின் முடிவு ஒரு நன்மை இருக்குது. தீமையின் பாதையின் முடிவு ஒரு நன்மை இருக்கிறது. கீழே போயிட்டு இருக்கிறோம், கீழே இல்லை. ஒரு நாள் மேலே வருது காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம கீழேயே போய் அடிவதுக்காக கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ள. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நம்ம கீழே இருந்தாலும் ஒரு நேரம் இருக்குது. வாழ்வில் இருக்கிற நம்மை அவர் நினைப்பார். ஒரு நாள் உயர்த்த வேண்டிய நேரம் வரும். பிரபுக்களோடு ராஜாக்களோடு நம்மை அமர பண்ணுவார். தானியேலுக்கு அதுதான் நடந்தது. சிறை கைதியாக வந்தவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, எல்லாமே அவனுக்கு விட்டு போச்சு. ஆனால் இவன் ஜெபம் தூக்கி கொண்டு போய் ராஜாவுடைய சிங்காசனத்தின் மேன்மையில கொலு மண்டபத்தில் ஒரு பிரதான இடத்தை அவனுக்கு கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் சரியா இருக்கும்னா, நம்ம யாரெல்லாம் தலை குனிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே இடத்துல அவர்கள் தலை கவிழ்ந்து போய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஸ்தானம் ரொம்ப தூரத்தில் இல்லை, கர்த்தர் சீக்கிரத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதத்தில் சொல்லும் போது அது ஒரு அனுக்கிரக காலம். ஒரு காலம் இருக்கிறது கர்த்தர் நமக்கு செய்வதற்கு. அதுக்கு வேதம் சொல்லப்படுகிற பெயர் அனுக்கிரக காலம். சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது 13ஆம் வசனத்தில் அந்த காலத்தின் பெயர் அனுக்கிரக காலம். படிங்க. செவி கொடுத்தருளும் ஆண்டவரே. அனுக்கிரக காலம் என்பது தமிழில் அனுக்கிரக காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அக்செப்டபிள் டைம், ஏற்றுக்கொள்ளப்படுகிற காலம். கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற ஒரு நேரம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரம் இருக்குது, கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற நேரம். இதுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம், இதுக்கு செவி கொடுக்க நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த காலம் வெகு தூரம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு அந்த காலத்தை உங்களுக்கு துவக்குகிறார். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணினீங்களோ, எதெல்லாம் விண்ணப்பம் பண்ணினீர்களோ, எதெல்லாம் பல நாட்களாக கேட்டுக்கொண்டீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமாக நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல் நமக்கு செவி கொடுத்து இன்னிலிருந்து ஒரு அனுக்கிரக காலம் நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நமக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இதுதான் சரியான நேரம், சரியான காலம். இன்னிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். சியோனுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வாக்குத்தத்த வசனம் படிங்க. 102:13. சியோனுக்கு கர்த்தர் இறங்கும் போது அதுக்கு தயவு செய்ய காலமும் அதுக்கு குறித்த ஒரு நேரம் இருக்குது. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், குறிக்கப்பட்ட ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். சில பேர் பாருங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பதில் வந்துட்டு வரவே வராது. ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப காலமாக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் பேசலை, கர்த்தர் இல்லை, கர்த்தர் செய்யலை நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். அவர் செவி சாய்க்காத தேவன் அல்ல, நமக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்முடைய காலங்களையும் நம்முடைய நேரங்களையும் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து விண்ணப்பிக்கும் போது அதை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுகிறவர். ஏசாயா 49ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சனை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று சொல்லவும், இருள் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுக்கிரக காலம் இதுதான், ரட்சனை நாள் இதுதான். அனுக்கிரக காலத்திலே கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஏற்றுக்கொள்கிற ஒரு நாள் இது. இன்னிலிருந்து உங்க விண்ணப்ப ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். இன்னிலிருந்து ஒரு அனுக்கிரக காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இன்னிலிருந்து ஒரு ரட்சனை நாள் உங்களுக்கு ஆரம்பிக்க துவக்கப்படுகிறது. நீங்க எதெல்லாம் ஜெபிக்கிறியோ கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு செவி கொடுத்து உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதே வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சனை நாள். அனுக்கிரக காலத்திலே நான் செவி கொடுத்து ரட்சனை நாளிலே அவனை ரட்சிப்பேன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொல்லி இருக்கிறாரே, இப்போதே அனுக்கிரக காலம். இந்த தேதி எழுதி வச்சுங்க, இதுதான் உன்னுடைய அனுக்கிரக காலம், இதுதான் உன் ரட்சணிய நாள். இன்னிலிருந்து உன்னுடைய அனுக்கிரக காலத்துக்கு கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு செவி கொடுப்பார். ரட்சணிய நாள் என்று உனக்கு துவக்கப்படுகிறது. இந்த ரட்சணை நாளில் உனக்கு அவர் உதவி செய்ய ஆரம்பிப்பார். பல நாட்களாக காலம் தாழ்த்தி உதவிக்கு காத்திருந்து கர்த்தர் செவி கொடுக்கல, உதவி வரல, நீங்கள் காத்திருந்து செபிச்ச ஜெபங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பதில் வருது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு அனுக்கிரக காலம், இன்னிலிருந்து வந்து ரட்சணை நாள் துவக்கப்படுகிறது. அனுக்கிரக காலத்தில் நமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே நமக்கு அவர் உதவி செய்கிற தேவன்.
இன்றைக்கி காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்கு மாற்றத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் நினச்சிருக்கீங்க இப்படியே போயிடும், பொட்டியில் வச்சுருவாங்க போயிடலாம். பெட்டியில் வைக்கவா உன்னை இங்கே கொண்டு வந்தார்? பெட்டியில் வைக்கவா உங்களை கொண்டு வந்தார்? பாதி பேர் சொல்கிறாங்க இப்படியே செத்துட்டா பரவாயில்லையா, எடுத்துக்கிட்டோம், இதுக்கு மேலே மோசமாகாமல் இருந்தால் போதும். என்ன ஜபம்? ஏற்கனவே பிரச்சனை டஃப்பாக இருக்குது, இது கொஞ்சம் கூடாமல் இருந்து செத்துட்டா போதும், பெட்டிகளை வைக்கணுமா? இவரை மரணத்தை விரும்பி உட்காந்துருக்குறாங்க. பல பேர் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. மரண காலம் வருமா, செத்துடலாமா, நம்முடைய நேரம் முடிஞ்சிட்டா. வசனம் சொல்லப்படுறது காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். பைபிள் சொல்லுது காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக. பாதி பேர் சாவு சாவு சாவு. இது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், உடனே சாவு தான். எல்லாத்தினுடைய தோல்விக்கும் பிரச்சனைக்கும் முடிவு சாவுன்ற எண்ணத்தை கொண்டு வந்துடுறான் பிசாசு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுடைய முடிவு எதுன்னா மரணம்ன்ற எண்ணம். இது ஒரு ஆவி, தற்கொலை செய்கிற ஆவி நரகத்துக்கும் பாதாளத்துக்கு போகுமே தவிர பரலோகத்தில் ஒரு அடி கூட கால் வைக்க முடியாது. தெரிஞ்சுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தானியேலின் காலம் எப்படி மாற்றப்பட்டது, சிறை கைதியை ராஜாக்களோட உட்கார செய்ய அவன் என்ன செய்தான் என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். அவன் விண்ணப்பம் பண்ணினான். அனுக்கிற காலத்தை ரட்சணையினால தன் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தான். கர்த்தர் அவனை சந்தித்து அவனை விடுவித்து அவனை மேன்மையான ராஜாக்களின் பிரபுக்களோட பிரதானிகளோடு அமர பண்ணினார். இன்னைக்கு நமக்கு உட்கார வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. பாபிலோனில் சிறை இருப்பில் உட்காந்து ஒரு கைதியை போல தலை குனிந்து வணங்கின இடத்துல ராஜா தலை குனிந்து விழுந்து வணங்கி தூபங்காட்டி காணிக்கை கொடுத்து அவனை கொண்டு போய் சிங்காசனில் வைக்க விண்ணப்பத்தை கேட்க கர்த்தரால் ஆகுமானால், தீர்க்க தரிசன வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி இன்னைக்கு தான் நமக்கு அனுக்கிற நாள், இன்னைக்கு தான் ரட்சணை நாள். இன்னிலிருந்து நம்ம எங்கெல்லாம் தவழ் கவிழ்க்கப்பட்டோமோ அதே இடத்துல அவர்கள் தலை கவிழ்க்கப்பட்டு நாம் பெற வேண்டிய மேன்மைகளை நிச்சயமாய் பெறுவோம். நீங்க சொல்ல வேண்டியது இதுதான் என்னுடைய அனுக்கிரக காலம், இதுதான் என்னுடைய ரட்சணை நாள். கர்த்தாவே நீர் எனக்கு தயவு செய்ய. 102ஆம் சங்கீதத்தில் அவன் சொன்னான் பாருங்க, அழகா சொல்லப்பட்டது 13ல், சியோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இன்னிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புடுபுடுக்காரன் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி இன்னிலிருந்து எழுதி வச்சுங்க, இன்னிலிருந்து எனக்கு நல்ல நேரம் நல்ல காலம். அவன் சொல்லிட்டே வரும், உங்கள் வீட்டில் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. சரி கொஞ்சம் கூப்பிட்டு அவனை கேட்டு பாருங்க, என்னடா நல்ல காலம். ஒரு நாள் ஒரு வீட்டில் இப்படி தான் சொல்லிக்கிட்டு போனான், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு. கூப்பிட்டு கேட்டால் ஒரு சாவு விழப்போகுதுன்றான். இப்போ இந்த சாவை சரி பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அமாவாசை நாட்களில் நீ இதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கணும், இத்தனை அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கணும், இந்த விளக்கெல்லாம் ஏற்றணும், இப்படிலாம் ஏற்றினா என்ன வந்துடும்? விளங்கலை உங்களுக்கு? யாருடைய சிந்திங்க இல்லை. நல்ல காலம் பிறகுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே ஏற்றினா என்ன சொல்கிறான்? சாவு நிச்சயம்னு சொல்லிட்டான். எப்பா நல்ல காலம் சொன்னேன் சாவு நிச்சயம் சொல்கிறிய? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பரிகாரம் பண்ண என்ன ஆயிரும், கெட்டது நல்லதாக மாறிடும். அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுருவார் கடவுள், மாற்றி விட்டுருவார். காலங்கள் சமயங்கள் மாறும். அப்போ அவர் என்னன்றார், அரிசி முட்டை வாங்கி கொடு, எனக்கு இதை முட்டை வாங்கி கொடு, இங்கே நீ மாந்திரிகம் பண்ணணும், மைய வாங்கி கொடு, இதெல்லாம் பண்ணிட்டா அவருக்கு அப்படியே மாற்றி விட்டுருவார். மாறிடுமா? காலங்கள் சமயங்கள் யாருடைய கருத்தில் இருக்கிறது? நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. எந்த மந்திரவாதி கருத்திலும் இல்லை, எந்த பொய்யான ஆட்களும் இல்லை, எந்த தீர்க்கதரிசி கருத்திலும் இல்லை, எந்த உலகத்தின் சத்துரு கருத்திலும் இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையின் காலங்கள் சமயங்கள் நேரங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. 28 காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலாம். அழுத காலத்துலேயும் முடிகிறது இல்லை. அழுகிறவர்களுக்கு நகைக்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கர்த்தர் அப்படியே விட்டுற மாட்டார். பிரசங்கிலையும் படிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு நேரம் இருக்குது, ஏற்ற சமயம் இருக்குது, அதை நேர்த்தியாய் அவர் செய்கிறவர், சாதாரணமாக செய்ய மாட்டார். தானியேலுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருந்தது, சிறை கைதியாக இருக்கிற நேரம் இருந்தது. ஆனால் குறித்த காலத்தில் கர்த்தர் அவனை தூக்கி கொண்டு போய் ராஜாவோட உட்கார வைத்தார். வாசித்து பாருங்க 3:11. அவர் சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையே அவருடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் அவர் எப்படி மாத்துறாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என் வாழ்க்கையில் இப்போ எதுக்கு இந்த சூழ்நிலை நேரம்னு எந்த மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாது. புடுபுடுக்காரன் கண்டுபிடிச்சிருவானா, மந்திரவாதி கண்டுபிடிச்சிருவானா, அங்கே போன சொல்லிடுவாங்களா, இங்கே போன சொல்லுவான், அந்த ஊழியக்கார் தலைமையில் கை வச்சு சொல்லிட்டு வரா, எந்த ஊழியக்காரும் சொல்ல முடியாது. ஒரு அம்மா என்கிட்ட கேட்குது, பாஸ்டர் கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆள் இருக்கிறாங்களா? அது என்ன கரெக்டு ஒன்று ராங்கு ஒன்று ஆள், அது மாதிரி தீர்க்க தரிசனம் இருக்குது எனக்கு தெரியல. நேற்றுக்கு போனாங்க சொன்னேன், கரெக்டாக துல்லியமாக சொல்கிறாங்க. அது என்ன நூல் ஏதாவது வச்சுருக்கிறாங்களா, மிஷின் வச்சுருக்காங்களா, மீட்ரு வச்சுருக்காங்களா தெரில, துல்லியமாக சொல்லணுமா. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர். நான் யோசித்தேன், இது கடைசி வரைக்கும் என்ன பண்ண போகுது? இப்படி தான் இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எந்த மனுஷன் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என் காலம் என் நேரம் மனுஷனுடைய கரத்தில் இல்லை, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது.
அவரே காலத்தை மாற்றுகிறவர், அவரே சமயத்தை மாற்றுகிறவர், அவரே சூழ்நிலையை மாற்றுகிறவர். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் என் வாழ்க்கையில தடைபடாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற காலங்களை கர்த்தர் மாற்றுவேன்னு தீர்க்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். நான் ஜெபிக்கும் போது எனக்கு சொன்னார், காலங்களின் சமயங்களை நான் மாற்றுகிற தேவன். இன்னைக்கு எந்த காலத்தில் உட்காந்துருக்குன்னு தெரியாது. இந்த 28 காலத்தில் நீ எந்த காலத்தில் இருக்கலாம்? அழற காலத்தில் இருக்கலாம், சிரிக்கிற காலத்தில் இருக்கலாம், மரண காலத்தில் இருக்கலாம், பிறந்த காலத்தில் இருக்கலாம், எழுந்த காலத்தில் இருக்கலாம், விழுந்த காலத்தில் இருக்கலாம், சமாதானம் இருந்த காலத்தில் இருக்கலாம், சமாதானத்தை இழந்த காலத்தில் இருக்கலாம். 28 காலத்தில் எந்த நிலவரத்தில் நீ உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் வசனம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். என் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைச்ச காலம் ஒன்று இருக்குது, அது நிச்சயமாக நிறைவேறும். அது இதுதான் அந்த அனுக்கிரக காலம், இதுதான் அந்த ரட்சணிய நாள். இன்னைக்கு அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், இன்னைக்கு நமக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜாமனு, இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள். கர்த்தர் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறாரு, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் சொல்லிட்டே இருங்க. அதே அவனை பைத்தியக்காரன் வந்து நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லுவான், அவனை பற்றி கண்டுக்காத, உன் ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இரு. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். இந்த பாபிலோனில் சிறைக்குள்ள இருக்கிற என்ன ராஜாக்களோட உட்கார பண்ணம் அவராலே ஆகும், பிரபுக்களோட உட்கார பண்ண எனக்கு தேவனால் ஆகும். அவரால் செய்ய நினைத்தது ஒரு நாள் என் வாழ்க்கையில் தடைபடாது. நீங்கள் இதை தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நினைச்சதை ஒருத்தனும் தடை செய்ய முடியாது. ஒரு ஆள் சொல்றாரு, ஐயா எனக்கு எதோ வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், எந்த காரியத்தில் மாற்றவே முடியல. நான் சொன்னேன், எவனா வச்சுட்டு போட்டேன், உனக்கு அது என்ன கவலை? நம்மகிட்ட வர்ற கேஸெல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஐயா எனக்கு வச்சுட்டான், அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. நான் சொன்னேன், அதான் மிஷினை வச்சு தேடிப்பாரு, வேற என்ன பண்றது? அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்தால் நம்ம என்ன செய்ய? நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ண, அது அழிஞ்சு போகும். நீ போய் அதை உட்காந்துக்கிட்டு இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா என்ன ஆகும்? பாதி பேருடைய வாழ்க்கையை இந்த காலம் இப்படியே போயிடும் போல தெரியுது, இப்படியே போய் சேர்ந்துருவோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, நல்ல வயசு இருக்குது, ஏதோ பிள்ளைங்களுக்கு கரை சேர்த்துட்டு சேர்த்துடலான் இருக்கிறேன். ஐயா பிள்ளைங்களுக்கு கரை சேர்க்கறது நீ இல்லை, நான் கரை சேர மாட்டாங்களா? நீ என்ன நீச்சல் அடிச்சு சுமந்து கொண்டு போய் மேலேயே சேர்க்க போகிறேன்? இவர் என்னவோ முதுகு மேலே வச்சு ஸ்விம்மிங் போடுற மாதிரி, அவங்களை இவர் இல்லாமல் போய் சேர மாட்டாங்கன்ற மாதிரி. மரத்தை வச்சவருக்கு தெரியாதா தண்ணியை ஊற்றணும்னு? நீ ஊற்றி தான் அது வளரணுமா என்ன? கவனிங்க, என் காலம் என் நேரம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. இன்னிலிருந்து மாற்றிருங்க. என் காலம் என் கையில் இல்லை, என் நேரம் என் கையில் இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கை நேரம் காலங்கள் என்ன என்கிட்ட இல்லை, என்னால் மாற்ற முடியாது. கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன் காலத்தில் அது நிச்சயமாய் செய்வார். கல்யாணம் நடக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கும், கல்யாணம் நடக்கும். வீடை கட்ட வேண்டிய நேரம் இருக்கும், வீடு கட்டப்படும். சுகவாழ்வு தர வேண்டிய நேரம் இருக்குது, சுகவாழ்வு வரும். கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிற நேரம் ஒன்று இருக்குது, அது நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் சொல்லுது, இதுதான் அனுக்கிரக காலம். இன்னைக்கு கர்த்தர் அதை செவி சொடுத்து இன்னிலிருந்து உங்களுக்கு ரட்சணை நாளுக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கும்போது, முந்தின நாட்களில் நற்சீர் கிடைத்தால் எனக்கு நலமாக இருக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் படிக்க கேட்கிறோம். இன்றைக்கி நம்ம முந்தின காலம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, முதல் நாட்கள் நல்லா இருந்துச்சு, நல்ல ஆசீர்வாதமாக இருந்தேன், வீடு நல்லா இருந்துச்சு, படிப்பு நல்லா இருந்துச்சு, பிள்ளைங்களோடு சந்தோஷமாக இருந்தேன். சில சொல்கிறாங்க, அந்த நாட்களில் நல்லா நடப்பேன் பாஸ்டர், நல்ல ஊரோட ஊழியம் செய்வேன், நல்லா சாப்பிடுவேன், சாப்பிடவே முடியல, தூக்கமே வரல. அந்த முந்தின நாட்கள் கிடைச்சா நல்லா இருக்காதா? வேதத்தில் படிக்கும்போது புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்களில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5, 20, 21. புலம்பல் 5, 20, 21. பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும், எங்களை மறந்து நெடுகாலமாக எங்களை கைவிட்டுகிறது என்ன? இப்போ நம்மால் பாதி பேர் ஜபம் அப்படி தான் மாறி போச்சு. என்ன ஆண்டவரே, அந்த நாட்களில் என் ஜபத்தை கேட்டீங்க, எனக்கு பதில் கொடுத்தீங்க, எனக்கு வீடை கொடுத்தீங்க, எனக்கு வேலையை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, இப்போ எதுவுமே இல்லாமல் மறந்து போயிட்டீங்களே. ஆண்டவர் யாரையும் மறக்கிறவர் இல்லை, நம்மால் தான் ஆண்டவரை மறந்துடுவார். நம்ம ஆளுங்களுக்கு எப்போ ஆண்டவர் ஞாபகம் வரும்னா, படும்போது தான் வரும், வேதனை வரும்போது தான் வரும், சோதனை வரும்போது தான் வரும். ஆண்டவரும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேடி பார்ப்போம். நல்ல நேரத்தில் யாரும் என்ன பண்ணுறது இல்லை, நாம பதில் என்ன, அவர் மறந்துட்டாரு, அவர் கைவிட்டாரு, பாஸ்டர் ஜெபிக்கல. ஒரு அம்மா சொல்லுது, பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கவே இல்லை. நான் கேட்டேன், நீ ஜெபம் பண்ணியா? இவர் ஜெபிக்க மாட்டார், இவர் பைபிள் படிக்க மாட்டார். பிரச்சனை வந்தால் யார் பிடிச்சிடறாரு? பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கவே இல்லை, அந்த ஆள் எனக்கு சரியாக ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை. அப்பா நீ ஜெபிக்கலை, நீ தேவ சமூகத்துக்கு வரல, நீ வேதம் வாசிக்கல, பிரச்சனை வந்தோடனே பழைய யார் மேலே போட்ட? இன்னைக்கு பாதி பேர் அப்படி தான், யார் மேலே பழி போடலாம், இல்லை கத்தர் மேலே பழி போடலாமா, ஊழியக்காரர் பழி போடலாமா, இல்லை கத்தர் மறந்துட்டான்னு பழி போடலாமா, இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல. வசனம் சொல்லுங்க, அவர் நம்மை மறக்கவும் மாட்டார், அவர் நம்மை கைவிடவும் மாட்டார் என்று யோசுவாவில் படிக்கிறோம். தேவன் மறக்கிற தேவன் அல்ல. மனுஷன் மறந்து போகலாம், மனுஷன் பொய்யன். ஆனால் தேவன் சொல்லின வார்த்தைகள் ஒரு நாள் மறக்க மாட்டார். சொன்ன வாக்கு நிறைவேற்றும் வரைக்கும் அதை அப்படி இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்லப்பட்டிருக்க 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல் எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா, பூர்வ காலத்தில் இருந்த என் காலங்கள் எப்படி இருந்தது? ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருந்தேன், ஒரு நாள் நல்ல சுக வாழ்வோடு இருந்தேன், நல்ல வீடு எனக்கு இருந்தது, நல்ல வேலை எனக்கு இருந்தது, சரீரத்தில் நல்ல சுகம் இருந்தது. சில பேர் பாருங்கள் 40 வயசு ஆகிட்டு பிறகு 20 வயசில் எப்படி துடிப்பாக இருந்தேன் தெரியுமா? இந்த 40 வயசு வந்த பிறகு நடக்க முடியல, மூச்சு வாங்குது, மேலேயும் கீழேயுமா வாங்குது. 20 வயசுக்கு திரும்ப இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்? சில பேர் சொல்கிறாங்க, அந்த 80 காலங்கள் நல்ல தண்ணி நல்ல சாப்பாடு, அந்த பழைய நாட்கள் எனக்கு கிடைக்காதா? பழைய நாட்கள் எங்கே வரப்போகுது? நம்ம ஆள் சொல்கிறோம், அது போனது தான், இருக்கிற வரைக்கும் இருந்தால் போய் சேரு. யோபு கூட எப்படி தான் சொன்ன, ஆண்டவரே என் ஆசீர்வாதங்கள்லாம் இழக்கப்பட்டிருக்கிறது, அந்த முந்தைய நாட்களின் சர்ச்சை எனக்கு கிடைக்குமா? யோபின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது யோபு சொன்னதான ஓமங்களை நம்ம அங்கே படிக்க கேட்கிறோம். யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, சென்று போன மாதங்களிலும் சென்று போன நாட்களிலும் எனக்கு கொடுத்ததான சீர் இப்போது இருந்தால் நலமாக இருக்கும். நீங்கள் அதை படித்து பாருங்கள். அவன் சொல்லுவான், எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க ஆண்டவரே, எனக்கு வீடுகள் இருந்தது, எனக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் உட்காந்து நான் சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி பாதி பேர் சொல்கிறீங்க, வீட்டை இழந்திருக்கிறீங்க, சுகத்தை இழந்திருக்கிறீங்க, குடும்பத்தை இழந்திருக்கிறீங்க, நல்ல பேரை இழந்திருக்கிறீங்க, சொந்த பந்தக்காரர்கிட்ட சண்டையை விளைச்சிக்கிட்டு சண்டை பிரச்சனைகளுக்குள்ள போய் நிற்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற வசனம் சொல்லப்படுறது. யோபு சொல்கிறான், ஆண்டவரே அந்த முந்தின நாட்கள் நற்சீர் கிடைத்தால் எனக்கு நல்லா இருக்கும், அந்த முந்தின நாட்களின் ஆசீர்வாதம் கிடைத்தால் எனக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பாதி பேர் மனசில் அப்படிப்பட்ட கேள்விகளோடு வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் பதில் சொல்லி அனுப்பும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது, எப்படி பாதங்களை எதில் கழுவிட்டாராம்? நாம் தண்ணியில் கழுவுறதுக்கே தண்ணி குழால வரலன்னுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? அவர் எப்படி கழுவினாராம் பாதங்களை? அப்போ எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருந்தா பாதங்களை எங்கே கழுவிட்டாரு? நெய்யில் கழுவினார். நமக்கு சாப்பிட்றதுக்கு நெய் வாங்க முடியாமல் தான் பாதி பேர் சாப்பாடு கஞ்சி குடிச்சு உக்காந்துருக்கு இல்லை? பிள்ளைங்க கேட்டால் கூட பணம் இல்லை, இது இல்லை, அது இல்லை. அவர் சொல்கிறார், பாதங்களை எங்கே கழுவினாராம்? நெய்யினாலே கழுவி கண்மலிருந்து எனக்கு எண்ணெய் நதி போல ஓடி வந்து. ஆசீர்வாதத்துக்கு எந்த குறைவுமே இல்லை. பிள்ளைகளும் ஆசீர்வாதம், குடும்பமும் ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் நன்மையினால் நிரம்பி இருக்குது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே அந்த ஐஸ்வர்ய செல்வ நாட்களின் சீர் எனக்கு கிடைத்தால் நல்லா இருக்குமே. அந்த நல்லா இருந்த நாட்களை நல்லா சம்பாதிச்சனே, அந்த பணங்கள் எங்களுக்கு திரும்ப கிடைக்காதா? கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனே, அது கிடைச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் சொல்கிறார் அந்த வசனத்தில், இங்கே சொல்லும்போது 4ஆம் வசனத்தில், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்குது. என்ன ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறாருனே, என்ன காலத்தில் நடத்துகிறாருனே புரியல. தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்திருக்காரு யாருக்கும் புரியாது, விளங்காது. அதனால தான் பிரசங்கி சொல்கிறாரு, அது எல்லா மனுஷன் மேலே இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்யறது எந்த மனுஷனுக்கு விளங்காது, அது ஊழியக்காரனுக்கு விளங்காது, விசுவாசிக்கு விளங்காது. ஏன்னா என் காலங்கள் அவர் கையில் இருக்குது. நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து கேட்டு ஜெபித்தால் ஒழிய அது மாறாது. நாம மாற்றலாம், நாம முறிக்கலாம், நாம செய்யலாம்னு ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணால் நிச்சயமாக சொல்கிறேன், வசனம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அது மாற்றவே முடியாது. இன்றைக்கி உங்கள் காலங்களை, உங்கள் நேரங்களை, உங்கள் தீமையான காலங்களை, அழிந்து போயிருக்கிற காலத்தில், இல்லாமையின் காலங்களை கர்த்தர் மறுபடியும் முந்தின சீருக்கு கொண்டு வர விரும்புகிறார். எதெல்லாம் இழந்தீங்களோ அதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி முந்தின சீரை காட்டிலும் நற்சீரை பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை. சங்கீதத்திலே படிக்கும்போது 77ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பூர்வ நாட்களை நான் சிந்திக்கிறேன். இப்போ நாம் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் பூர்வ நாட்களை எப்படி என்னை ஆசீர்வதித்தார், நான் எப்படி ஆசீர்வாதத்தோடு இருந்தேன், இப்போ ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் ஏன் இதெல்லாம் இழந்திருக்கிறேன். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது உட்காந்து அன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன், நல்லா உடுத்தினேன், நல்லா இருந்தேன், நல்ல செல்வ செழிப்பாக இருந்தது, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தேன், ஸ்கூல் ஃபீஸை கட்டினேன், காலேஜ் ஃபீஸை கட்டினேன், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கிறேனே, அந்த பூர்வ நாட்களுக்கும் இன்றைக்கும் நான் என்ன தவறு இருக்கிறேன்? அந்த சங்கீதக்காரன் சிந்திக்கிற, ஆண்டவரே அந்த பூர்வ நாட்களை நான் சிந்தித்து கொண்டு வருகிறேன் ஐயா. எனக்கு உங்கள் நாட்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் எப்படி உங்களை நடத்தி கொண்டு வந்தார், இப்போது நீங்கள் எந்த நிலவரத்தில் காணப்படுகிறீர்கள். சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 5, 6, 7 வசனங்களை படிக்கும்போது, எதுக்காக
கையை விரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றார். ஆண்டவரே, பூர்வ நாட்கள் எனக்கு தாருங்கப்பா, அந்த நாட்கள் எனக்கு கிடைக்காதா? கைகளை விரித்து அபயமிட்டு சங்கீதக்காரன் கூக்குரலிட்டு, நான் வனாந்தரத்தை போல தாகமாய் இருக்கிற வறண்ட நிலத்தை போல அபயம் எடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வறட்சி இருக்குது, என் ஆசீர்வாதம் இல்லை. நல்லா செழிப்பாக இருந்த என் நிலம், நல்லா செழிப்பாக இருந்த என் வாழ்க்கை, நல்லா செழிப்பாக இருந்த ஆசீர்வாதம் எல்லாமே காலம் மாறி இருக்குது. அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், என் கையை விரித்து அவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். எதுவுமே இல்லாத நேரத்தில் கையை யாரை நோக்கி பார்க்கணுன்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குது ஐயா. என் கரத்தில் ஒன்றுமே இல்லை, என் கரம் வெறுமையாக இருக்குது, என் கரத்தில் ஒரு நன்மை இல்லை, என் கரத்தின் பலத்தினால் என்னை எதையும் செய்ய முடியலை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். சங்கீதக்காரன் சொல்கிறது போல அந்த பூர்வ நாட்களை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நாட்கள் நல்லா இருந்துச்சு அப்பா, நல்ல சுகம் கொடுத்தீங்களப்பா. சொல்லி 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 ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் செய்வார். ஏற்ற காலம், அனுக்கிரக காலம் தேவன் நமக்கு இன்னைக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். செவி கொடுத்து தேவன் நிச்சயமாய் நமக்கு ஒரு நல்ல காலங்களை, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். யோபு எல்லாம் இழந்த போது சொன்னா, அந்த முந்தின நாட்கள் நர்சரி எனக்கு கிடைத்தா நல்லா இருக்கும். அவன் ஜபம் சரியா இருந்தது. சங்கீதக்காரன் சொல்றது போல நிதானித்து தேவ சமூகத்தில் வறட்சியை நினைத்து ஜபம் பண்ணினான். யோபு 42 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபின் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. எதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டது? அவன் தேவனோடு உள்ள உறவை சரியான விதத்தில் காத்து கொண்டான். இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் வறண்டு காணப்படுகிறேன், நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், என் பூர்வ நாட்கள் எனக்கு தாரும் என்று சிந்தித்து ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தான். நாம் பூர்வ நாட்களை நினைக்கணும், முந்தின ஆசீர்வாதங்களை நினைக்கணும். ஆண்டவரே, அந்த முந்தின ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும், அந்த முந்தின வாழ்க்கையை தாரும், முந்தின சமாதானத்தை தாரும். நான் வியாதிப்பட்டு கிடக்கும்போது நான் யோசிக்கிறது, எனக்கு தூக்கம் வருமா? பழைய மாதிரி நம்ம தூங்க முடியுமா? பழைய மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தாக ஓட முடியுமா? பழைய மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியுமா? படுத்த படிக்காமே உட்காந்துக்கிறோமே, ஏதாவது ஒரு அடுத்த ஸ்டெப் பண்ண முடியுமா? இப்படிலாம் யோசிப்பேன். தூக்கம் வராதவங்களை கேட்டு பாருங்கள், தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவங்கள, நீங்களாம் எப்படி தூங்குறீங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்களாம் எப்படி தூங்குறீங்க? நம்ம நல்லா தூங்குறோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஆடி பாடுவோம், அதோடைய அருமை தெரியாது. ஆனால் அது இல்லாமல் போகும்போது தான் அதோடைய அருமை தெரியும். சிரிக்கிறதுனா என்ன கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி செய்தி கேட்டிருக்கீங்களா? சிரிக்கிறது எப்படி? ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன், நான் சிரிச்சே பல வருஷம் ஆச்சு பாஸ்டர். சிரிப்புனா என்னன்னு கேட்குறாங்க. உனக்கு நல்ல சிரிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆசுவத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கிருபையை கொடுத்துருக்கிறாரு. நாம் தேவ சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு எந்த சீரை இழந்திருக்கிறோம், எந்த காரியம் பூர்வ நாட்கள் இழந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் கால சூழ்நிலைகளே மாற்றும், பூர்வ நாட்களில் இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு மறுபடியும் தாரும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எனக்கு தாரும், நான் மறுபடியும் முன்னிலைமைக்கு கட்டப்பட, முன்னிருந்ததை விட ஆசீர்வதிக்கப்பட என் முன்னிலைமைக்கு என்னை கொண்டு வாரும். சங்கீதக்காரனை போல நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். நான் நம்ம கையை உயர்த்துறது இல்லை. ஆராதனை கையை தூக்கினா கூட ஊழியக்காரன் கையை தூக்கிட்டா இந்த அம்மா எல்லாம் கையை நீட்டி கையை கீழே விட்டுருப்பீங்க. பாவம், எல்லாம் கையில் மூட்டை மூட்டையாக தூக்கி கை வலின்னு நினைக்கிறேன். கையை தூக்கு, நடனமாடு, வாயை தர, கையை தட்டு, அல்லேலூயா சொல்லு, ஆமேன்னு சொல்லு. இந்த பிடி சார் ஸ்கூலில் ஒரு விசில் வச்சுருப்பார், 1 2 3. அந்த மாதிரி கையை தூக்கிறதுக்கு ஒரு விசில், அதுக்கு ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு சசனம், அதுக்கு ஒரு காரியம் சொன்னால் தான் நம்மால் தூக்குவார். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஜனத்தை விட மோசமாக சபைகள் மாறி போயிருக்கிறது. அதனால தான் முந்தின நாட்கள் நச்சரி இல்லை. சங்கீதக்காரன் சொல்லப்படுகிறது, அவன் கைகளை விரித்து தேவனை நோக்கி அபயமிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தான். நான் வறண்டதை விடாய்த்து போயிருக்கிற ஆண்டவரே, என்னை தண்ணீர் தடாகமாய் மாற்ற மாட்டீரா? என் வாழ்க்கை வறட்சியாய் காணப்படுது, என்னை மாற்ற மாட்டீரா? அவன் ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்கள் ஜெபம் சரியாக இருக்குமாண்ணா, உங்கள் விண்ணப்பம் சரியாக இருக்குமாண்ணா, இன்னிலிருந்து கர்த்தர் அனுக்கிரக காலத்தை, ரட்சணை நாளை தந்து பூர்வ நாட்கள் இருந்தது போல உங்களை மறுபடியும் உங்கள் பூர்வ எல்லைக்குறிக்கு கொண்டு வந்து உங்களை ஆஸ்வதிக்க முடியும். எசேக்கியேல் புஸ்தகத்தை படிக்கும்போது 36 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ நாட்களில் இருந்தது போலவே நான் உன்னை ஸ்தாபிப்பேன். 36 11 வசனம். பூர்வ நாட்கள் இருந்தது போல உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு நற்சீர் உண்டாக்கும்படியாய் செய்வேன். இதுதான் யோபு வாழ்க்கையில் நடந்தது. பூர்வ நாட்டில் இருந்தது போல அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, ஆசீர்வதிக்கப்பட்டான், ஸ்தானங்களுக்கு வந்தது. எதனாலனா கர்த்தரை நோக்கி அபயமிட்டு ஜெபித்தான். இன்னைக்கு நமக்குடைய ஜெபம் கர்த்தரை நோக்கி கையை விரித்து, ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியலை, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நான் செய்யறது எந்த காரியமும் வாய்க்கலை, எனக்கு பூர்வ நாட்டில் இருந்து போல என்னை ஸ்தாபித்து என் வாழ்க்கையில் ஒரு நற்சீர் உண்டாக்கும்படி செய்யும், நல்ல ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் கிடைக்கட்டும். இதே வசனங்கள் ஆமோஸின் புஸ்தகம் 9 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 9:12 வசனத்தை பார்க்கும்போது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திருப்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன். தாவீதின் கூடாரம் என்பது என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீதான் தாவீதின் கூடாரம்.
நீ விழுந்து கிடக்கிறாய், எடுப்பிக்க கூடாமல் கட்டப்படக்கூடாமல் உன் குடும்பம் விழுந்து காணப்படுகிறது, நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை இழந்து ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிற தாவீதின் கூடாரமே, நான் உன்னை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன், உன்னை நான் சீர்படுத்துவேன், உன்னை முன்போல சீர்படுத்தி ஸ்தாபித்து உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன் என்று ஆமோஸ்க்கு சொன்ன வசனத்தை உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் இன்னைக்கு நினைப்பூட்டி அனுப்புகிறார். இன்னைக்கு நீ யோசிச்சு பாருங்க, எதிலெல்லாம் விழுந்திருக்கிறீங்க. தாவீதின் கூடாரம் விழுந்துச்சு, ஆனால் அது மறுபடியும் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு தாவீதின் கூடாரத்தை திருப்பி எடுப்பித்து கட்டினவர் உன் திறப்புகளை அடைத்து உன் வாசல்களை பலப்படுத்தி உன்னை மறுபடியும் சீர்படுத்தி முன் இருக்கிற ஸ்தலங்களில் உன்னை கொண்டு வந்து நிறுத்த தேவனால் ஆகும். நீங்கள் விண்ணப்பிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. யோபின் வாழ்க்கையை முன்னிலைமைக்கு கொண்டு வந்த ஆஸ்வத்த தேவன் உங்கள் வாழ்க்கையை முன்னிருந்த காலங்களுக்கு கொண்டு வந்து, ஒரே வாழ்க்கையை இழந்திருக்கலாம், முன்ன போல வாழ்க்கை கிடைக்குமான்ற ஏக்கம் உனக்குள்ள இருக்கலாம். முன் இருந்ததை பார்க்கலாம் அதிக மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர், முன்ன இருந்ததை பார்க்கலாம் பூர்வ நாட்களில் இருந்த நன்மையின் நற்சீரை கொடுக்குவதற்கு தேவனால் ஆகும். எசேக்கியேல் 36 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் கேட்கிறோம். முன் இருந்ததை போல நான் உன்னை ஸ்தாபிப்பேன், உன் பெயருக்கு நல்ல நற்சீர் உண்டாக்கும்படி நான் செய்வேன். நல்ல ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவரே, நம்முடைய ஜபம் விண்ணப்பம் சரியா இருக்குமானா நம்ம கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒரு வனாந்தரமாக்கப்பட்டவன், நான் எல்லாவற்றையும் இழந்தவன், யோபை போல் அந்த முந்தின நாட்களை எனக்கு தாருங்கப்பா, அந்த முந்தின ஆசீர்வாதங்கள் எனக்கு தாருங்கப்பா. இதை சொல்லி சொல்லி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அந்த முந்தின வாழ்க்கை, முந்தின வேலை, முந்தின ஆசீர்வாதம், முந்தின நன்மைகளை சீர மறுபடியும் கர்த்தர் உனக்கு திரும்ப அளித்து உன்னை ஸ்தாபித்து உன்னை இருக்கிறத போலவே கட்டி எழுப்பி சீர்படுத்தி கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்ட தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறவர் உன்னை அந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். நம்முடைய ஜபம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க இதை ரிசீவ் பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முதலாவது பூர்வ நாட்களுக்கு உங்களை கொண்டு வருகிறார். இரண்டாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஆபிரகாமுக்கு சொன்னதான ஒரு வாக்குத்தத்த வசனம். குறித்த காலத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய். பாருங்க, இன்னைக்கு ஒன்று கவனிங்க, இன்னைக்கு சந்தோஷத்துக்காக தான் சந்தோஷமான காலம் வராதா? இந்த மரங்களை பாருங்க, இலைகள்லாம் உதிர்ந்துடும். அது உதிர்ந்த பிறகு இலையுதிர் காலத்தில் அந்த மரத்தில் எல்லாமே பட்டு போன மாதிரி இருக்கும், வெட்டிடலான்னு கூட தோணும். ஆனால் அதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் எப்படி அந்த இலைகள் விழுந்ததோ அதே இடத்துல அது மறுபடியும் துளிர்த்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இழப்புகள் சிலது இருக்குது. இழக்க வேண்டிய சில நன்மைகளை நம்ம இழந்திருக்கிறோம். போக வேண்டிய நன்மைகள் நம்மளை விட்டு கையை மீறி போயிடுச்சு. ஆனால் திரும்ப அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த காலத்தில் கர்த்தர் அதை செய்கிறவர், ஏற்ற காலத்தில் அதை அவர் செய்கிறவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்தில் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று அவனுக்கு வாக்கு சொல்லப்பட்டது. ஆபிரகாமை கர்த்தர் சொல்லும்போது 75 வயதில் அவனுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். சொன்னது மட்டும்தான், ஆனால் என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. அவன் பாவம் வனாந்தரத்தில் இங்கேயும் அங்கேயும் திரிஞ்சு வீடை கட்டி வாசலை கட்டி கூடாரத்தை போட்டு 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 நடந்து திரிஞ்சது மட்டும்தான் இருந்தே தவிர குமாரனை கொடுத்த பாடில்லை. 99 வயசில் திரும்ப சொல்கிற, நான் என்ன கொடுப்பேன், குமாரனை கொடுப்பேன். இவனுக்கு இப்போ என்ன நடக்கும்? இப்போ சபைக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆகுது? சில பேர் 10 வருஷம் இருக்கும், சிலர் 20 வருஷம் இருக்கும், சிலர் 5 வருஷம் இருக்கும், சிலர் 6 மாதம் இருக்கும், சிலர் 1 வருஷம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை வரும்போது கர்த்தர் என்ன சொல்லி கொண்டு வந்தார்? நான் உன்னை பலுக பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை சமாதானத்தை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்வி தான். 75 வருஷம் அவனுக்கு சொன்ன, 75 வயசில் சொன்ன வாக்கு தத்துவம் 24 வருஷம் ஆச்சு, திரும்ப அப்போ தான் பேசுகிறார். அது வரைக்கும் அந்த சப்ஜெக்டே ஓப்பன் பண்ணல. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க, அவன் மன நிலைமை எப்படி இருக்கும். இன்றைக்கி நமக்கு கர்த்தர் வருஷம் வருஷம் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளி சீட் எடுக்கிற மாதிரி ஒரு கார்டை போய் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த சீட்டு பச்சை சீட்டு, இது சகப்பு சீட்டு, இந்த சீட்டு படுத்தபடியே எனக்கு வந்து எல்லாம் நடந்துடும். இவர் சரிப்படுத்த வேண்டியது சரிப்படுத்த மாட்டார், சபைக்கு ஒழுங்காக வரமாட்டார், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒழுங்கு இருக்க மாட்டார். சீட்டு எடுத்தவொடனே அந்த சீட்டு படி ஆயிரும். நல்லா ஒரு 10 சீட் இருக்கும். பாஸ்டர் பெருசாக வைங்க, ப்ளூ கலர் எடுக்கிறேன், பச்சை எடுக்கிறேன். எப்படி அது பச்சையும் ப்ளூவும் உன் வாழ்க்கையில் சிக்னல் ஆகுது? பச்சை வந்த உடனே ஓப்பன் ஆயிரும், ரெட்டு வந்தால் நின்றுமா? நீங்கள் எல்லாருமே அப்படி தான் பிடிச்சிருக்கு, ஒத்தையா ரெட்டியா மாதிரி தான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரே என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல, என் சந்தோஷத்துக்கு நான் என்ன செய்ய? அவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் புலம்புறான், இவன் ஒரு பக்கம் புலம்புறான். ஏமா இதுக்கு மேலே நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார், சாராலே இதுக்கு மேலே என்ன இல்லை, குழந்தை இல்லை, நம்ம அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு இருந்த ஒரு வாழ்க்கை வந்தாச்சு, முடிவுக்காக வந்துட்டான். ஆனால் 99 வயசில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். இன்றைக்கி நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணா, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் இழந்திருக்கிறீங்க, அந்த காலத்தை நான் எப்போ தான் பெற போகிறேன்
அந்த அந்த ஆசீர்வாதத்தை எப்போ தான் பெறப்படுற கேள்வி குழப்பம் நம்முடைய மனதில் இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போவதே இல்லை. அவர் சொன்னதான வாக்குத்தத்த காலங்களை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது உத்தமனாய் மாறினான். நமக்கு ஒரு உத்தம குணம் வேணுங்க. தேவனிடத்தில் நன்மை பெறணும். முந்தின காலத்தின் ஆசீர்வாதங்கள், தேவன் சொல்லிதான ஆசீர்வாத காலங்களை நம்ம பெறணும்னா, நமக்கு சொல்லப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு, சந்தோஷமான கால நேரங்களை பெறுவதற்கு நாம் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும். யோபு சொல்லப்படுறது, இன்னுமா நீ இந்த உத்தமத்தில் இருக்கிறாய். ஏன் அவன் காலத்தை கர்த்தர் மாற்றி முந்தின நாட்களை கொடுத்தார்னா, உத்தமத்திலே நின்றவன். நமக்கு தேவனோடு உள்ள உத்தமத்தில் அப்படியே நிற்கணும், விசுவாசத்தில் அப்படியே நிற்கணும். ஆபிரகாம்னா விசுவாசத்தின் தகப்பன் என்ற அர்த்தம். இந்த ரட்சிப்புக்குள்ள வந்து வசனத்தை கேட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நமக்கு விடாப்பிடியான ஒரு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் செய்யாம விட மாட்டாரு. இதை விசுவாசத்திலே போராடணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது, உறுதி காணப்படாதவில் நிச்சயமா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்முடைய விசுவாசத்தை துவங்கிறவர் அதை முடிவு பெறுகிறது காத்துக்கொள்ள வல்லவர். சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நம்ம வாயில வரதெல்லாம் அவிசுவாசம் தான். ஆகாது, முடியாது, நடக்காது, இருக்காது, அது போய் கிடைக்காது, நீ போய் பிரயோஜனம் இல்லை. வரையா என்கிட்ட வந்தார். அவர் என்கிட்ட சொல்லும் போது, எங்கள் அப்பா ரொம்ப சிக்கா இருக்கிறாரு, அவர் குணமடையணும், ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன பண்ண முடியும், ஜெபம் பண்ணேன். ஆண்டு சொன்னார், அவர் வந்து இப்படி ஆக போறாருன்னு சொல்லிட்டேன். அவர் பாவம் அமைதியாயிட்டார். இல்லையா, இப்போ நல்லா தான் இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒன்றும் ஆகலை. நான் சொன்ன மறுநாள் ஃபோன் பண்ணுறாரு, அப்படி ஆகிட்டாருயா, இப்போ வர்றதுக்கே நாங்கள் கூப்பிட்டாங்க. ஒவ்வொன்று அல்ற சத்தம் தான் கேட்குது, காலெல்லாம் தொலை போட்டிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி இப்போ சிச்சுவேஷன் மோசம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், நீ இப்போ ஒப்புக்கொடு. சில நேரத்தில் நம்ம வசனத்தை சில பேருக்கு நம்ம வார்த்தை சொன்னால் விசுவாசிக்க மாட்டாங்க. எப்போ அவங்க விசுவாசிப்பாங்கன்னா, கண்டு விசுவாசிக்கிறது. வசனம் அப்படி தான் சொல்லுது, கண்டு விசுவாசிகளை பார்க்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் யார்? பாக்கியம். கண்டாத்தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆபிரகாமுக்கு காணவே இல்லை, எந்த இடத்துக்கு கொண்டு போகிறானே தெரியல. வான்னு சொல்லிட்டாரு, போன்னு சொல்லிட்டாரு, ரூட்டும் கொடுக்கல, மேப்பும் கொடுக்கல, தெருவும் கொடுக்கல, ஏரியா பேரும் சொல்லலை. அவன் பாட்டு நடந்துக்கிட்டே போகிறான். வனாந்தத்தில் பைத்தியக்கார மாதிரி ஆண்டு கொண்டு வந்துட்டார். நாம் கூட ரட்சிக்கப்பட்டு வரும்போது கண்ணு மூடப்பட்டிருக்குது. விசுவாச கண்கள் தான். எங்கே போகிறோம், எப்படி வரோம், எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோம், எப்படி போய் சேர்க்க போகிறோம், பிள்ளைகளை சேர்க்க எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நிச்சயம் இருக்குது, என்னை அழைத்து விசுவாசத்தை துவங்கினவர் முடிவு பறிந்து காத்தினை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர். ஆபிரகாம் விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்தான். அவனை கர்த்தர் சொல்ற, நீ உத்தமனாயிரு. நான் சொல்கிறேன், 75 வயதுக்கும் 99 வயதில் சொல்கிறாரு உத்தமனாயிரு. அப்போ ஏதோ ஒரு உத்தமத்தில் நாம் தவறி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு உத்தமத்தில் குறைய இருக்கலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமம் என்பது தீமை விட்டு விலகுவது, துணிகரமான பாவத்தை விட்டு விடுவது. சங்கீதம் 19 14ஆம் வசனம் இல்லை 19ஆம் சங்கீதம் 13 14. எப்போது ஒரு மனுஷன் உத்தமனாக மாறுகிறான்? துணிகரமான பாவத்தை அடியனை விலக்கி காரும், மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி கார். 2 பாவம் இருக்குது. உடனே துணிகரமான பாவம், துணிஞ்சு செய்வது. யாருன்னா எதனா சொல்லிட்டு ஊழியக்காரி சொன்னாங்கன்னா, யார் சொன்ன என்ன, அதை பற்றி கவலையே கிடையாது. சொல்லுவோம், அமைதான் ஜெபம் பண்ணு, ஒழுங்காயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்காரு. ஒரு அம்மாவுக்கு சொல்லி அனுப்ப, அம்மா நீ உங்கள் கண்ணனோட சண்டை போடாத, பேசாத, நீ ஜெபம் மட்டும் பண்ணு, கூட வந்து சேர்ந்துருவான்னு சொன்னேன். அது மறுநாளே போயிட்டு இங்கேருந்து ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே பாஸ்டர் இப்படி சொல்லி அனுப்புறேன், போய் கம்பெனியில் போய் சண்டையை பிடிச்சிருக்கு. கம்பெனிக்குள்ளே பூந்துட்டு இருக்குது, உள்ளே போய் சண்டை போட்டுருக்குது. அப்புறம் ஃபோன் பண்ணுது, பாஸ்டர் நாங்கள் போய் சண்டை போட்டேன். நான் என்ன சொல்லி அனுப்பினேன் உனக்கு? அமைதியாயிரு, சண்டை போடாத, ஜெபம் பண்ண சொன்னேன். நேராக அவர் இருக்கிற கம்பெனிக்கே போய் சண்டையை போட்டு அவரை ரோட்டுக்கு கொண்டு வந்து 2 பேரும் ரோட்டில் சண்டை நடக்குது. இது ரட்சிக்கப்பட்டவன் பண்ணுற வேலையான்னு யோசிச்சுப்பாரு. பைபிளை கையில் எடுத்துகிட்ட பிறகு சத்தியத்தின்படி வாழ்ந்தா இங்கே இரு, இல்லையா எங்கே ஓடிடு. ரெண்டுத்துலையும் காலை வைக்கக்கூடாது. ஒன்று ஆற்றுல வை, இல்லை சேத்துல வை. ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. 2 நினைவுகளாக குந்தி நடந்தால் 2 பக்கமும் அடிபட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கணும். இந்த மாடு வந்து நுகத்தில் போட்டுவாங்க, 2 மாடு கட்டுவாங்க அந்த ஏர் உள்றதுக்கு. ஒரு மாடு முன்னையும் ஒரு மாடு பின்னையும் போனால் கடைசி வரைக்கும் ஏர் உழ முடியாது. கல்யாணம் கட்டிட்ட பிறகு 2 பேரும் ஒரே ஏரில் போட்டப்பட்ட மாடு மாதிரி 2 பேரும் ஒன்றா போனால் தான் வாழ்க்கை முன்னே போகும். ஒன்று ரிவர்ஸும் ஒன்று ஃப்ரண்ட்டு போனால் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் நிற்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கல்யாணம் கட்டி இருக்கிறவர்கள், கல்யாணம் கட்ட போகிறவங்க யாராக இருந்தாலும்
ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் குறித்த காலத்து நிறைவேற்றுக்கு விசுவாசத்தை தனக்குள்ளே காத்துக்கொண்டான். நமக்குள்ள துணிகரமான பாவம் வந்துடக்கூடாது. தேவனுக்கு விரோதமான துணிகரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது ரகசிய பாவம். கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன். எத்தனை இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தாலே ரகசிய பாவம். ரகசிய பாவத்துக்கு பேர் வேசித்தனம். வெளியரங்கமாய் செய்கிற பாவத்துக்கு பேர் விபசாரம். இப்படி சபையில் உட்காந்துக்கிட்டு துணிகரமான வேலைகளை செஞ்சிருந்தா நீ உத்தமன்னு அர்த்தம் இல்லை, நீ பாவியாய் காணப்படுகிற. தேவனத்தின் நன்மையை பெற முடியாது. துணிகரமான பாவத்துக்கு உமது அடி என்னை விலக்கி காரும், மறைவான பாவத்துக்கு என்னை விலக்கி காரும், அப்போது நான் உத்தமனாய் இருப்பேன். உத்தமத்தை கத்த நம்மளை எதிர்பார்க்கிறார். உத்தமனுக்கு தான் கத்த துணை என்று வேதம் சொல்லுகிறேன். உங்களுக்கு கத்த துணைன்னு இருக்கணும்னா, கத்த உங்களுக்கு எழும்ப நிற்கணும், உங்கள் காலங்களை மாற்றணும்னா உத்தமனாய் மாறணும். இந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது உத்தமனாய் நடன்னு சொன்னது மட்டும் இல்லை, அவனுக்கு சொல்கிறார் நீ விருத்த சேதனம் பண்ணு. முதல்ல சொல்கிறார் நீ உத்தமனாயிரு, நான் அவனுக்கு பிள்ளை ஆசுவத்தை தருவேன். இப்போ திரும்ப சொல்கிறாரு அவனுக்கு நான் நீ விருத்த சேதனம் பண்ணு. எப்போ எப்போ 99 வயசில் சொல்கிறார். பிள்ளை நம்முடைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. கத்த நமக்கு சந்தோஷமான ஒரு காலத்தை தரணும்னா, நமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் காலத்தை நாம் பெறுவதற்கு முதலாவது நாம் விசுவாசிக்கணும். கத்தர் மேலே ஒரு நல்ல விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது நாம் உத்தமர்களாய் காணப்படணும். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டது விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது 17ஆம் அதிகாரத்தை படித்த அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. படிக்க வேணாம், நேரம் இல்லை. அவனுக்கு சொல்கிறார் நீ விருத்த சேதனம் பண்ணணும், உன் சந்ததிகள் விருத்த சேதனம் பண்ணணும், பிள்ளைகள் பெற்றப்பட்ட 8ஆம் நாளில் நீ விருத்த சேதனம் பண்ணு என்று அவனுக்கு ஒரு நித்திய வாக்குத்தத்த கட்டளையும் அவனுக்கு சொல்கிறார். விருத்த சேதனம் என்பது மாம்சத்தை துண்டிப்பது. ரட்சிக்கப்பட்ட பிறகு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்மந்தம் இல்லை, மாம்சத்தை கட் பண்ணணும். நமக்குள்ள எவ்வளோ மாம்சம் இருக்குது. தேவன் நம்முடைய வாக்குத்தத்த காலத்தை பெற முடியாமல், நன்மையின் கால நேரங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்க தடையை நம்ம இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படலை. இன்னைக்கு எத்தனை காரியத்தை நம்ம மாம்சத்தை ஒட்டி இருக்குது யோசிச்சு பாருங்க. மாம்சத்தின் சிந்தைகள், மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள், உலக ஜனத்தை போல சிந்திப்பது, மாம்சம் என்ன சொல்லு அதெல்லாம் செய்கிறோம். ஆவிக்குரியதெல்லாம் இழந்துட்டோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்சத்துக்கு இடம் கூடாது இருங்கள். நீங்கள் நிறைய மாம்சிக காரியத்தை செய்யறதுனால தான் நன்மையை பெற முடியல, ஆசீர்வாதங்களை பெற முடியலை. உங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு சொன்ன வாக்குத்தத்த காலத்தை தாரோம், சொன்ன நேரத்தை எனக்கு இப்போது தாருன்னு சொன்னால் கர்த்தர் எப்படி செய்ய முடியும்? நான் நினைக்கிறேன் 75 வயதில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 99 வயதில் அவனை சரிப்படுத்துறார் 100வது வயது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. நாம் குறித்த காலத்தின் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை சரி செய்தால் தான் சந்தோஷமான ஒரு காலம் வரும். ஈசாக்குனா நகைப்பு, சந்தோஷம் என்ற அர்த்தம். விசுவாசமும் உத்தமமும் விருத்த சேதனமும் சரியாக இருந்தால் நாம் பெற வேண்டிய சந்தோஷமான வாக்குத்தத்த காலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் 99 வயதில். அவன் பிள்ளையாகி அந்த இஸ்மவேலுக்கும் அவன் விருத்த சேதனம் பண்ணினான். வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? வேதத்தில் படித்து பாருங்கள். விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம். ரோமரின் புஸ்தகத்தை படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் நாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படணும். வேகமாக படிங்க, நேரம் இல்லை. 2, 28, 29. ஆவிக்குரிய விருத்த சேதனம் இருக்கிறது. உள்ளத்தில் யூதன், பேர்ல யூதனா இருந்துக்குன்னா மாம்சிகத்தில் மனுஷிக பார்வையில் விருத்த சேதனம். ஆனால் உள்ளத்தில் யூதனானவனுக்கு இருதயத்தில் விருத்த சேதனம். நமக்கு இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு விருத்த சேதனம் காணப்படணும். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டதாக கர்த்தருக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும். மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயமானது வஞ்சிக்கிற ஒரு வல்லமை. இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது நம்மை தீட்டுப்படுத்துகிறதாக படிக்கிறோம். மார்க்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறாங்க வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை தீட்டுப்படுத்து படிக்க வேணாம், வசனம் நமக்கு தெரியும். மார்க்கின் புஸ்தகத்தில் சொல்லப்படும் போது மனுஷருக்குள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 20 23 வசனங்களை படிக்கும்போது 13 காரியங்கள் ஒரு மனிதனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது. இன்னைக்கு அந்த தீட்டான அருவருப்பு இருதயத்தில் வைத்துக்கொண்டு நல்ல காலம் பிறக்கும், நல்ல நேரம் வரும், கர்த்தரை ஆசீர்வதிப்பா நினைச்சா நீங்க நிச்சயமா தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். இருதயத்தை சரி செய்யப்பட வேண்டும். அப்ப விருத்த சேதனம் என்பது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் பார்க்க வேணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பாருங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது வசனம் சரியா படிச்சா தானே நம்ம ஆட்கள் வசனத்தை இங்கே வந்தாலும் பார்ப்பீங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவர்கள் யாரை தரிசிக்க முடியும்?
தேவனோடு உறவாடணும், கால நேரங்களை ஆசீர்வாதங்களை பெறணும், தேவன் நமக்கு நன்மைகளை தர வேண்டுமானால் இருதயத்திலே நல்ல ஒரு விருத்த சேதனம் இருக்கணும். சொல்லப்படுகிற வசனங்களுக்கு, சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருதயத்தை பண்படுத்தப்பட்ட இருதயமாக, நல்ல இருதயமாக மாற்றினா நமக்கு குறிக்கப்பட்ட சந்தோஷமான காலம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலம், ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக சுதந்திரிக்க முடியும். கொலேசியர் புத்தகத்தை படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள், மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஞானஸ்தானம் ஒரு மனிதனை பாவ மனிதனுடைய சாயிலிருந்து கிறிஸ்துவோடு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் மாட்டுகிறது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டா நீ இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் விருத்த சேதனம் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு நாட்களில் விருத்த சேதனம் என்பது தண்ணீரினாலே மூழ்கப்பட்டு தேவனோடு உள்ள இணைப்பு. ஞானஸ்தானத்தில் 4 விதமான ஞானஸ்தானங்கள் இருக்கிறது. ஒன்று ஜலத்தினால் உண்டான ஞானஸ்தானம், மற்றொன்று ஆவியினால் உண்டான ஞானஸ்தானம், மற்றொன்று அக்கினினால் உண்டான ஞானஸ்தானம், 4வது கிறிஸ்துக்காக பாடுபடுகிற சிந்தை உள்ள ஸ்தானம். 4 ஸ்தானத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 4 ஸ்தானத்தை பெற்றா தான் நீ சந்தோஷமான எதிர்காலம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அதெல்லாம் பெற்றுக்கிறீங்களா? விருத்த சேதனம்னா மாம்சிகமான விருத்த சேதனம் இல்லை, இருதயத்தில் விருத்த சேதனம் இருக்கணும். இருதயத்தை தூய்மையாய் காத்துக்கொள்கிறது, துணிகரமான பாவத்துக்கு விலகின ஒரு உத்தம வாழ்க்கை, ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தப்படுவது, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். இப்படி இருந்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 100 வயதுல கர்த்தர் சொன்னபடியே அவனுக்கு குமாரனை கொடுத்தார். அதுதான் ஆதியாகமத்தில் நாம் படித்தோம். 21 முதல் 2 வசனத்தில் குறித்த காலத்தில் ஈசாக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க உத்தமனா இருந்து விசுவாசத்தில் நின்று வசனத்தில் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லப்பட்டதான இந்த கால நிலவரத்தின்படி நம்மையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூர்வ காலத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். கடைசியாக பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 25 35 வசனங்களை படிக்கும்போது யோசேப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் வசனத்தை படியுங்கள். ஆதியாகமம் 41, 46. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். யோசேக்கு 30 வயது. அவனுக்கு சொல்லப்பட்டதான வசனங்கள் 17 வயதில் அவனுக்கு சொல்லப்பட்டது. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை பார்த்தால் 37ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை தருகிறார். 2 சொப்பனம் படிக்க வேண்டாம், நேரம் இல்லை, படிக்க வேண்டாம். முதல் 2 வசனங்களுக்கு தெரியும். அவனுக்கு 17 வயதுல கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களை கொடுத்தார். என்ன சொப்பனம்? ஏன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள்லாம் என்னை சுற்றி வணங்கி இருந்தது என்று சொன்னான். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் கூட என்னை வணங்கினதாக இருந்தது என்று அந்த 37ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த சொப்பனம் என்னன்னா, என் எதிர்காலத்தில் கர்த்தர் எல்லாரை காட்டிலும் என்னை ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரை பார்க்கலாம், புறஜாதியரை பார்க்கலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த சபையில கொண்டு வந்து ரட்சித்து வார்த்தையை தந்து அபிஷேகத்தை தந்து கிருபையை தந்து நடத்தி கொண்டு வருகிறார். சொன்ன சொப்பனம் ஒண்ணு, ஆனா அது நிறைவேறவே இல்லை. 17 வயதுல சொல்லப்பட்டது. 30 வயது வரைக்கும் அதுக்கான எந்த நடைமுறை காரியமும் இல்லை. அவன் சந்தித்ததான 3 காலங்களை நாம சிந்தித்து பார்க்கலாம். யோசேப்பு 3 காலங்களை சந்தித்தான். முதல் காலம் தகப்பன் வீட்டில் இருந்ததான பல வர்ண அங்கி, அப்பா வீட்டை நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பான ட்ரெஸ்ஸு, எல்லாரை விட பிரியமாக காணப்பட்டான். யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தான். அது நல்ல ஒரு காலம். 2வது, அவன் வந்தான், அவன் வஸ்திரத்தை உருவி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவனை தூக்கி கொண்டு எங்கே போட்டாங்கன்னா குழியில் போட்டாங்க. அங்கேருந்து போத்திபார் வீட்டுக்கு போனான். அவன் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தான், அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டான். அங்கே போனால் படியில் அந்த வஸ்திரமும் உருவப்பட்டது. வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் தலைகுனியோடு ஓடனான். அங்கிருந்து ஓடனா ராஜாவுடைய வீட்டில் ஒரு புது வஸ்திரம் போடப்பட்டது. அங்கேருந்து சிறைக்கு போனான். சிறைச்சாலையில் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. 3 வஸ்திரங்கள் 3 காலங்களை காண்பிக்குது. ஒன்று தகப்பன் வீட்டில் போடப்பட்டதான பலவர்ண அங்கி வஸ்திரம், நல்ல செழிப்பு, ஆசீர்வாதம், மேன்மை. அடுத்து குழியிலிருந்து தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டாங்கன்னா போத்திபார் வீட்டில் போட்டாங்க. போத்திபார் கொடுத்த ஆடை அது உருவப்பட்டது. 3வது சிறையில் போட்டாங்க. சிறையில் போனால் சிறை தலைவனுக்கிட்ட கிருபை கிடைச்சிது, ஆனால் சிறையினுடைய வஸ்திரம். 3 காலங்கள் 3 வஸ்திரங்களாக நாம் சிந்திக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த 3 காலங்கள் 3 வஸ்திரங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நமக்கு நல்ல வஸ்திரங்கள், நல்ல வாழ்க்கை கொடுத்ததான நேரம், தகப்பன் வீட்டில் அப்பா அம்மாவோடு குடும்பத்தோடு சமாதானமாக இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை. 2வது, நம்மை குழியிலும் பழியிலும் போட்டு நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதான ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை. அவனை கொண்டு போய் சிறையிருக்கத்தான் போத்திபார் வீட்டில் விற்றாங்க. அடிமைத்தன வாழ்க்கைக்கு கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். 3வது, சிறையில் தேவையில்லாத பழியின் காலம். இந்த 3 காலத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒன்று அப்பா வீட்டில் இருந்த காலம்,
ரெண்டாவது அடிமைத்தன வீட்டில் இருந்த காலம், மூன்றாவது சிறையில் இருந்த காலம். இன்றைக்கி நிறைய பேர் மூணுத்தில் எந்த காலத்தில் இருக்கிறீங்க தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு சொன்னதான வாக்குத்தத்த காலத்தை நீ பெறும் வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவனுக்கு சொல்லப்பட்ட சொப்பனம் பெரிய காரியங்களை அவன் நேரத்தை வந்தது. 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தான். எத்தனை வருஷம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேலை கிடைக்கலனா, ஒரு குழந்தை பிறக்கலனா, ஒரு கல்யாணம் கட்டலைனா, ஒரு வீடு வாங்கலைனா, ஒரு நிலத்தை வாங்கலைனா உடனே கோவம் வருது. எவ்வளவோ ஃபாஸ்டிங்கை போட்டு நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவோ போராடி பார்க்குறேன், ஆண்டவர் என்ன பண்ணலை, எனக்கு செய்யலை. ஆனால் அற்புதங்கள் எனக்கு வாக்குத்தத்தத்தை தராரு, எனக்கு தரிசனங்களை தர்றாரு, எனக்கு சொப்பனங்களை தர்றாரு, தருவேன்ற அடையாளங்களை தர்றாரு. ஆனால் என்ன பண்ணல, தரவே இல்லை. சொல்லும் போது சொன்னார் நான் தரேன்னு. சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு, எப்பா 11 நட்சத்திரம் வணங்கும்பா, உங்கள் அப்பா அம்மா கூட உன்னை வணங்குவாங்கப்பா, உன் அரிக்கொட்டுகள் நிமிருப்பான்னு சொன்னார். சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் யோசேப்புக்கு? இப்போ உங்களை கர்த்தர் நான் இப்போ போகும்போது உங்களை கோடியாக பெருக பண்ணுவாராங்கன்னு சொல்லும் போது, போன உடனே பெட்டி பெட்டியாக கிடைக்க போகுது அப்படி இருக்கும். ஆனால் வெளியே போன பிறகு தான் ரிசல்ட்டே இருக்குது. அதை பெறதுக்கு 13 வருஷம் உட்காரணும். 75 வயசில் வாக்குத்தத்தை கொடுத்தாரு, பெருக பண்ணுவேன், மண்ணை தனியாக மாற்றுவேன், கடற்கல்லை போல மாற்றுவேன், பூமியை தூளை போல மாற்றுவேன் சொல்லிட்டார். சொல்லும் போது ஆபிரகாம் நினச்சிருப்பான், அப்பா நான் தான் உலகத்தில் பெரிய ஆசை, சீமா நான் மாறப்போகிறேன். பொறுமையாயிரு. விசுவாச வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு பொறுமை மிக அவசியம். கர்த்தர் நமக்கு என்ன காலத்தை வச்சிருக்கா அதை பெறுவதுக்கு அவசியம் பொறுமையோடு காத்திருக்கணும். சில நேரம் நான் கூட ஜெபம் பண்ணுவேன், என்ன ஆண்டவர் இந்த தரிசனம் கொடுத்து இந்த காலை கொடுத்து நீ சொன்னிருந்தா அமைதியாக பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஆனால் அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. யோசேப்பை குழியில் போடும்போது என்ன நினச்சிருப்பான், நம்மளை அங்கே நிற்கிறேன்னு சொன்னார், இங்கே எல்லா வஸ்திரத்தை கழட்டி என்ன நிற்க வச்சிருக்கிறாங்க, தலை குனிஞ்சு நின்றுருக்கிறான். வஸ்திரம் இல்லைன்னா எப்படி நிற்பான்? நீ இப்படி நேரம் நிற்பானா? வஸ்திரம் இல்லைன்னா எப்படி நிற்பான்? என்ன ஆண்டவர் எப்படி சொல்லிட்டீர, இப்படி பண்ணிட்டீங்களே, தலை குனிஞ்சு நிற்கிறான். அங்கே தான் தலை குனிஞ்சு போகிறான்னு போத்திபார் வீட்டில் போனான். அவளும் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டா, இப்போ ரோட்லேயே தலை குனிஞ்சு போகிறான். சகோதரன் முன்னாடி தலை குனிஞ்சவன் இப்போ எங்கே தலை குனிவு வருது? எங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் தெருவில் உங்கள் வீட்டுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு தலை குனிவாக இருக்குது, தலையை நிமிர முடியல. பாதி பேர் கம்ப்ளைண்ட் அப்படி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படி தான் மாறுது. ஆனால் யோசிப்பு ஒரு நாள் ஆண்டவே என்னை தலையை குனிய வச்சிங்களேன்னு சொல்லவே இல்லை. சிறையில் போட்டாங்க. அங்கே பார்த்தா சிறையில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான். இவன் பார்க்குறான், நம்ம ஒரு தப்பு பண்ணல, இவன் எல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்தான், இவன் முன்னாடி நம்ம எப்படி தலை நிமிர்ந்து நிற்பது? சொன்னது தலை நிமிர பண்ணுவேன், நான் அவனை வணங்க செய்வேன். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு போன பாதை தலைகுனிவு உள்ள பாதை. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற காலம் ஒருவேளை தலைகுனிவு உள்ள காலங்களை போல தெரியலாம். அது தலைகுனிவுன்னு முடிவு இல்லை, தலை நிமிர்வதற்கான ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம தலையை நிமிர்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நம்முடைய கேடகம் நம்மை தலை நிமிர பண்ணுகிற அவரே என்ற வேஷம் சொல்லுகிறது. நம்முடைய குறித்த காலத்தை நிச்சயமாக அதை செய்வார். அவனுக்கு 30 வயதானது, ராஜ சமூகத்தில் போய் உட்கார்ந்தான் பாருங்க. அப்போ சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, நீங்கள் வசனம் சொல்ல தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். நான் நினச்சேன் நீங்கள் எனக்கு தீமையை செய்தீங்கன்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் தீமை எனக்கு செய்தீர்கள். காலையில் படிக்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு, தீமை செய்தீர்கள் சொல்வது பதிலாக அவன் சொல்கிறான், செய்ய நினச்சிங்க. என் வாக்குத்தத்தத்தை என் எதிர்கால ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஏன்னா தலை குனிஞ்சு போயிடுவேன், நான் இப்படி அழிஞ்சு போவேன் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் கர்த்தர் நினைச்சதை செய்கிற தேவன் அல்ல. எனக்கு குறிக்கப்பட்ட காலத்தை சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர் என்பதை யோசிப்பு உணர்ந்து நல்லா சொல்கிறான். நீ நினைச்ச, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக எனக்கு மாற பண்ணினார். நீ தீமையை செய்யணும்னு என்ன நினைக்கிற, நான் அழியணும்னு நினைக்கிறேன், நான் தலை கழியணும்னு நினைக்கிறேன், என் காலங்களை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் எதிர்காலத்தை தீர்மானித்து எனக்கு சொப்பனத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லமல்லவர் என்பதை யோசிப்பு தன் இருதயத்தில் உத்தரவாதத்தோடு நிர்ணயித்திருந்தான். அதனால தான் யோசிப்பை பாருங்க, ராஜ சிங்கத்தில் உட்காந்தான். அவனுக்கு என்ன சொன்னாரோ அது நடந்தது. தகப்பன் வந்து தலை குனிறான், 11 சகோதரர் வந்து தலை குனிறானுங்க. அவன் சொல்கிறான் தலை குனியாத எழுந்துருங்க, அவனுக்கு விடாப்படியாக தலை குனிறாங்க. நீ வெட்டிடுவ போல, என்னை எப்படியாவது விட்டு மன்னிச்சிரு. கடைசி வரைக்கும் இவன் சாகிற நேரம் வரைக்கும், நீ செத்துட்டுனா எங்களை ஏதாவது கொண்டுருவாங்களா, கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி தான் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட தலை குனிஞ்சு தான் இருந்துச்சு. ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறுகிறார் அல்ல. நமக்கு என்ன கால நேரத்தை தருவோம் நமக்கு சொல்லி அழைச்சாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதனால தான் வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபுக்குக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும், அது தாமதிக்காது, அது நிறைவேறும். படிங்க 2:3 வாசிங்க.
தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. எப்படிங்க? தாமதித்தாலும் காத்திரு, ஆனால் அது எப்படி இல்லை? தாமதிப்பது இல்லை. ஏன்னா சொன்னவர் அதை ஏற்ற காலத்தில், குறித்த காலத்தில் அந்த தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பிள்ளை தரன வாக்கு பண்ண நிறைவேற்றுவார், சுகம் தரன வாக்கு பண்ண நிறைவேற்றுவார், வேலை தரன வாக்கு பண்ண நிறைவேற்றுவார், வீடு தரன வாக்கு பண்ண நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறுவது அல்ல. மனுஷன் பொய்யன், கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நாசில் உள்ள எந்த மனுஷனை நம்பாத, அவன் பொய்யன், பொய் சொல்லுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோபின் முன்னிலைமையை கூட அப்படி தான் காணப்பட்டுச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. பிரியமானவர்களை, 28 காலங்களில் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கலாம், அழுதுகிட்டு இருக்கலாம், திகைத்துட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு அனுக்கிரக காலம், இன்னைக்கு ஒரு ரட்சணை நாள். உனக்கு செவி கொடுத்து உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய காலம் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு அற்பமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ட் பாயிண்ட் முடிவு நிச்சயமாய் சம்பூர்ணமான ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்கும். படிங்க, அது ஒரு வசனத்தை ஜெபிக்கலாம். 8, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னு தெரியலங்க, எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியல, என் காலம் எங்கே இருக்குன்னு தெரியல, என் நேரம் இப்படியே முடிஞ்சிடுமான்னு தெரியல. துவக்கம் ரொம்ப அற்பமாக இருக்குது, ஆனால் கர்த்தர் சொல்கிறான், என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். முழங்கால்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது ஐயா, என் சூழ்நிலை உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. எனக்கு பூர்வ நாட்கள் இருக்கிற வாழ்க்கை எனக்கு தார், ஒரு சந்தோஷமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை தார், எனக்கு குறித்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. முழங்கால்பட்டு ஆவியானவர்கிட்ட போராடி, ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி என் காலங்கள் உம்முடைய கரங்கள் இருக்கிறது, என் காலத்தை மாற்றுமால மாற்ற முடியும், என் நேரத்தை மாற்றுமால முடியும். நல்ல காலங்கள், நல்ல நேரங்கள் எனக்கு கர்த்தர் இன்னைக்கு திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு அனுக்கிரக காலம், ஒரு ரட்சணை நாள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி எடுப்பித்து கட்டி, முன்னி இருந்ததை போல அதை ஸ்தாபித்து, அதை சீர்படுத்தி, அதன் அறைகளை எல்லாம் நான் எடுப்பித்து கட்டி, அது பூர்வ நாட்கள் இருந்தது போல நான் ஆசீர்வதிப்பேன். அதை நான் சீர்படுத்தி இருக்கிறேன். நான் வாக்கு பண்ணினவர், நான் வாக்கு மாறாதவர். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த பட்டணங்களை நான் பூர்வ நாட்களை போல எடுப்பித்து கட்டுவேன். அம்மா சத்தமிடுங்கம்மா, ஐயா சத்தமிடுங்க ஐயா. இவ்வளவு நேரம் நான் உங்களுக்காக போராடி இருக்கிறேன். இப்ப நீ ரிசீவ் பண்ற நேரம், என் காலம் இன்னைக்கு திறந்திருக்குது. இன்னிலிருந்து இது என் காலம், இதிலிருந்து ஏன் நேரம், இன்னிலிருந்து எனக்கு கர்த்தர் அனுக்கிரக காலத்தை திறந்திருக்கிறா. இன்னிலிருந்து ஒரு ரட்சணை நாள் எனக்கு திறந்திருக்கிறா. இனி சத்துரு என் காலங்களை பறிக்க முடியாது, இனி என் சத்துரு என மேற்கொள்ள முடியாது.